ஏன்னா ஏன்னா ஆஹ் இதுக்கு முன்னாடி, அதாவது 9வது அத்தியாயத்தினுடைய இறுதியில கிருஷ்ணரை எப்போதுமே பிறளாத மனதோட நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னார் இல்லையா? அப்போ அர்ஜுனனுக்குள்ள ஒரு சந்தேகம், அதை அவன் வந்து கேள்வியா கேட்கல, அதை வந்து கேள்வியா கேட்க போறான். எங்கன்னா இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில அதை வந்து கேள்வியா கேட்க போறான். அப்போ கிருஷ்ணர் அதை எப்படின்னு வந்து விளக்குவார். பட் அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் வந்து என்ன சொல்ல விரும்புறாருன்னா, அவர் எப்படி எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூல காரணமா அர்ஜுனா இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்ல வராரு. 2வது பிரிவுல 4 ஸ்லோகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகங்களா ஆச்சாரியர்களால வந்து கருதப்படுது. இது வந்து ஆஹ் சதுஸ்லோகி பாகவதம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அதாவது பகவத்கீதைக்கு வந்து ஒரு சீடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள், இல்லைன்னா சாரமா எசன்ஸா இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஸ்லோகங்களை வந்து சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம அப்ப பார்க்கலாம். அது ஏன் கிருஷ்ணர் வந்து அந்த 4 ஸ்லோகங்கள்ல வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, காரணம் அந்த 9வது அத்தியாயத்தினுடைய இறுதி ஸ்லோகம் அதுதான். ஸோ அந்த மாதிரி பிறளாத மனதோட கிருஷ்ணரை எப்போதும் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்க வந்து கிருஷ்ணர் இந்த அத்தியாயம் முழுவதுமே வந்து விளக்குறது என்னன்னா அந்த ஒரு பாயிண்ட் தான். தன்னுடைய தன்னுடைய பக்தர்கள் எப்படி தன்னை எல்லா விதத்திலையும் எப்போதும் மறக்காம நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அது எப்படி, எதனால, ஏன் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு சுருக்கம்னு நம்ம வந்து சொல்லலாம். 3வது பிரிவுல வந்து கிருஷ்ணர் அதை வந்து கிருஷ்ணர்கிட்ட அங்கதான் வந்து அர்ஜுனன் கேட்கிறான், எனக்கு இதை நீங்க வந்து விவரமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி, எப்படி வந்து பக்தர்கள் எப்போதும் உங்களை மறக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. அததான் கிருஷ்ணன் 4வது பிரிவுல வந்து எல்லா இடத்துலையும், எல்லா வஸ்துக்கள்லையும், எல்லா சூழ்நிலைகளையும் எப்படி வந்து பக்தர்கள் என்னைய மறக்காம எப்போதும் அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு இங்க அர்ஜுனனுக்கு வந்து இந்த 4வது அத்தியாயத்துல வந்து சொல்றாரு. சோ அது மூலமா நம்மளும் எப்படி வந்து பிறளாத மனதோட, டைவர்ட் ஆகாத ஒரு மைண்டோட எப்படி நாம வந்து பகவான எப்போதும் வந்து ஸ்மரணம் பண்ண முடியும், we can think about கிருஷ்ணா அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தோடைய ஒரு சாரம். இந்த ஒரு அத்தியாயம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான ஒரு அத்தியாயம். ஏன்னா நம்மளுடைய பலவிதமான அலுவல்கள், ஒர்க்குக்கு நடுவுல எப்படி கிருஷ்ணரை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு எப்படி கிருஷ்ணரை நினைக்கிறது? ஒரு ஹஸ்பண்டா நம்ம வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கொலீக்ஸ் எல்லாம் இல்ல கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு நமக்கு பலவிதமான டார்ச்சர் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவுல எப்படி ப்ரோ நாங்க கிருஷ்ணரை நினைக்க முடியும்? இப்படி எல்லாம் நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கெல்லாம் கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்துல வந்து நமக்கு பதில் சொல்றாரு. ஓகே, வித்தவுட் டிலே நம்ம வந்து என்ன பண்ணலாம், சாப்டர்ல போகலாம். ஸோ கிருஷ்ணர் முதல்ல எல்லாத்துக்குமே எப்படி வந்து மூலமா இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த முதல் 7 ஸ்லோகங்கள்ல வந்து பார்க்க போறோம். அதுல வந்து நம்ம 3 விதமா வந்து பார்க்க போறோம். கிருஷ்ணரை வந்து அனைத்துக்கும் மூலம் அப்படின்னு சொன்னா அது ஏன் கிருஷ்ணர் அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறமா கிருஷ்ணர் எப்படி வந்து எல்லாத்துக்குமே வந்து மூலமா இருக்கிறாரு அப்படிங்கிறதும், அது தெரிந்திருந்தும் எப்படி நம்ம வந்து தெரியாம இருக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து இந்த முதல் பகுதியில நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ கிருஷ்ணரை வந்து நம்ம தெரியணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல் பகுதி என்ன அப்படிங்கிறத இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஸ்ரீ பகவான் வாச்ச பூய ஏவ மகாபாகோ ஸ்ருணு மே பரமம் வச யத்தேகம் பிரியமானாய பக்ஷ்யாமி இத காமியயா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உரைக்கப் போகிறேன். இதனை மீண்டும் கேட்பாயாக. ஓகே, ஸோ பூய ஏவ மகாபாகோ, பூய ஏவ அப்படின்னு சொன்னா திரும்பவும் நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, அர்ஜுனன் வந்து 8வது அத்தியாயத்துல கேள்வி கேட்டான். உம், உங்களுடைய அந்த நீங்க தான் வந்து, அதாவது 7வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொன்னாரு இல்லையா, நான் தான் வந்து
எல்லாத்துக்குமே மூலம் மத்த பரதரும் நான் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயானா அங்க 7வது அத்தியாயத்திலே கிருஷ்ணர் சொன்னார். சோ அங்க இருந்துதான் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி 8வது அத்தியாயத்துல கேட்டான். எப்படி வந்து நீங்க பரம்பிரம்மமா இருக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதை 9வது அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர் கொஞ்சம் விளக்குனார். அங்க 9வது அத்தியாயத்துல விளக்கும் போதே முதல் ஸ்லோகத்திலேயே வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, பிரவக்ஷாமி அனசூயக அப்படின்னு சொன்னார். நீ என் மேல வந்து பொறாமை இல்லாதவனாக இருக்கிறதுனால நான் உனக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அங்க முன்னாடியே சொல்லியிருந்தார். சோ அதே ஒரு குவாலிபிகேஷன் தான் இங்கேயும் வந்து சொல்றாரு, பிரியமானாய, அதாவது நீ எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிறாரு. சோ அதனால பூய ஏவ, நான் உனக்கு திரும்ப வந்து என்ன சொல்றேன், இப்ப சொன்னதை விட இன்னும் ஒரு படி மேல நான் வந்து என்ன பண்றேன், உனக்கு அந்த ஞானத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இன்னும் ஒரு படி மேலனா என்ன, நான் தான் எல்லாத்துக்குமே மூலம் அப்படிங்கிறத, ஆரிஜின் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஆனாலும் இன்னும் அதை விட ஒரு உயர்ந்த நன்மை அப்படிங்கிறது என்ன இருக்க முடியும்? அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஆஹ் நம்ம ஒரு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம். அவர் தான் பாஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பாஸ் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவருக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணா நம்ம ஒர்க்கை வந்து லைக் பண்ணுவாரு, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விரும்புவோம். ஜஸ்ட் அவர் தான் பாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனாலயே நமக்கு எல்லா விதமான பெனிஃபிட்டும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அவருடைய டேஸ்ட் என்ன, அவர் நம்ம எப்படி அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த பாஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி நம்ம அவரை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். அப்ப அதே மாதிரிதான் கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பக்தனாகுன்னு சொன்னாரு. என்னுடைய பக்தர்கள் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க, பக்தி பண்றாங்க, எப்போது என்னை நினைச்சிட்டே இருப்பாங்கன்னு சொன்னாரு. ஆனா அதை எப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி அவர் வந்து சொல்லல. சோ அததான் இந்த அத்தியாயத்துல வந்து சொல்ல போறாரு. எப்படி என்னுடைய பக்தர்கள் எல்லா நேரத்திலும் என்னைய வந்து நினைச்சிருந்து என்னைய சந்தோஷப்படுத்துறாங்க அப்படிங்கிறது. சோ அது யாருனால பண்ண முடியும்? பிரியமானவர்களால தான் பண்ண முடியும். நமக்கு விருப்பமே இல்லாம நம்மளால அப்படி பண்ண முடியுமா? நமக்கு ஒருத்தருக்கு மேல விருப்பமே இல்ல அப்படின்னா, அப்பவும் நம்ம அவரை நினைச்சுக்கிட்டு இருப்போம். அந்த பிடிக்காத ஒரு நபரையும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா, அது ஒரு வெறுப்பின் காரணமா. அவங்க நமக்கு வந்து இந்த மாரி பண்ணாங்க, அது பண்ணாங்க, என்னைய பத்தி அப்படி பேசுனாங்க, இது பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல உள்ள ஒரு வெறுப்பின் காரணமா அவங்கள எப்பயுமே நினைச்சுட்டு இருப்போம். அந்த வெறுப்பின் காரணமா நம்ம என்ன நினைப்போம்? அவங்கள எப்படி பதிலுக்கு பழி வாங்குறதுன்னு நினைப்போம். எப்படி ரிவெஞ்ச் எடுத்துக்கிறதுன்னு நினைப்போம். அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம பிரியமா நடந்துக்கிறதுன்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா எப்போ ஒருத்தருக்கு மேல நமக்கு வந்து பிரியம் இருக்கோ, அப்பதான் நம்ம வந்து என்ன நினைப்போம், அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்க முயற்சி பண்ணுவோம். சோ அங்க அந்த பிரியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது இங்க அர்ஜுனனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுனால, அதனால கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, இன்னும் நான் உனக்கு வந்து அதை விட ஒரு உயர்ந்த ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன் அப்படிங்கிறார். சுணுமே பரமம் வச, அதை என்கிட்ட இருந்து கேள், நானே உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ அந்த பாஸே வந்து நம்மள வந்து நம்ம கிட்ட வந்து எனக்கு இதுதான் இப்ப பிடிக்கும், நீ இப்படி நடந்துகிட்டேன்னா எனக்கு ஓகே, நான் ஹாப்பியா இருப்பேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு அந்த பாஸ் அவரே வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டாருன்னா நமக்கு வேலை இன்னும் ஈஸி இல்லையா? அதை நம்மளே வந்து அவரை கண்டுபிடிச்சு அவருடைய சைக்காலஜி தெரிஞ்சு நம்ம வந்து அவரை சாட்டிஸ்ஃபைடு பண்றதுக்குள்ளேயும் போதும் போதும் ஆயிப்போம். ஆனா அவரே வந்து எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப சிம்பிள். வீட்டுல வந்து நம்ம இருப்போம், கணவன் மனைவி இருக்கிறாங்க. அப்போ கணவனுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி கணவன் தானே முன் வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டாருன்னா அது மனைவிக்கு ரொம்ப ஈஸி. மனைவியும் வந்து எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்கன்னா அது கணவருக்கும் ஈஸி. அப்போ வந்து ரெண்டு பேருமே அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டு ஓகே, இது பண்ணா என் மனைவிக்கு பிடிக்காது, மனைவி வந்து இது பண்ணா என் கணவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராத மாதிரி அவங்க வந்து நடந்துப்பாங்க. அது ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். ஆனா கணவரோ இல்ல மனைவியோ தங்களுக்கு எது விருப்பம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையா சொல்லாமலே வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஜென்ரலா அங்க எப்படின்னு தெரியாது. பட் ஆனா இந்தியால இருக்கக்கூடிய பெண்கள் இப்பவும் கூட வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஓப்பனா வந்து பேச மாட்டாங்க. இதுதான் வேணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. 80% ஒரு 10% 20% வேணா என்ன பண்ணலாம், போல்டா நேரடியா எதுனாலும் பேசக்கூடியவங்களா இருக்கலாம். பட் இப்பவும் வந்துட்டு அது அவங்களுடைய ஒரு சுபாவமே எப்படி இருக்கும், அவங்களே புரிஞ்சு நடக்கணும், அவங்களே வந்துட்டு தெரிஞ்சு
இதை வந்து செய்யணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணா நம்ம பகவான்னா யாருன்னு நம்ம வந்து பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நம்ம தெரிஞ்சு செஞ்சு அவரை சாட்டிஸ்ஃபைடு பண்றதுங்கிறது நடக்காத காரியம். ஸோ அட்லீஸ்ட் பகவான் வந்து என்ன சொல்றாரு, நமக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்றாரு. நம்மளை வந்து நேரடியா பார்க்க முடியாது அவங்களால. அதனால என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இந்த பகவத்கீதையை கொடுத்து இதுல எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறேன், இப்படி என்னைய பார்த்துக்கோன்னு சொல்லி என்ன பண்றாரு, நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. நம்மளாம் வந்து அதிர்ஷ்டசாலிகள். ஓகே, ஸோ அதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றாரு. ஸோ கிருஷ்ணர் இங்க அவர் அனைத்திற்கும் மூலம் அப்படிங்கிறத வந்து அர்ஜுனனுக்கு திரும்பவும் வந்து சொல்றாரு. 7வது அத்தியாயத்திலேயே சொன்னாரு, மத்த பரதரன் நாயர் எனக்கு மேல மிஞ்சின ஒரு உண்மை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி 8வது அத்தியாயத்திலேயே சொன்னார், அகம் சர்வசிய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் தான் வந்து படைக்கிறேன் அப்படின்றத அங்கேயும் சொன்னார். 9th சாப்டர்லயே வந்து மயாத்தக்ஷேன பிரகிருதி சூரிய தேச்ச சராசரன் 9th சாப்டர்லயும் சொன்னார், நான் வந்து என்ன பண்றேன், என்னுடைய கண் அசைவுனாலேயே நான் வந்து படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து சொன்னார். சோ திரும்பவும் இங்க வந்து என்ன சொல்றாரு, நமே விது நமே விது சுரகணா பிரபவம் ந மகர்ஷய அகம்மா தீர்கி தேவானா மகர்ஷினாம் ச சர்வச. தேவர்களோ மகரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை, ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே ஆதியாவேன். நமோ விது சுரகணா. சுரகணானா தேவர்கள், தேவகணம், தேவர்கள். பிரபவம் ந மகர்ஷியாம மகரிஷிகள் அவங்களும் கூட வந்து என்ன பண்ண முடியாது, என்னுடைய பிரபவத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் கிருஷ்ணர் இங்க இதை வந்து சொல்லணும்? அதாவது ஏற்கனவே கிருஷ்ணர் நான் அனைத்திற்கும் காரணமானவன் அப்படின்றது சொன்னாரு. நான் என்னுடைய கண் அசைவிலே எல்லாத்தையும் நான் வந்து படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது எப்படி நடக்குது, இது வந்து ஏன் தேவர்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய ஒரு சந்தேகம். நீதான் வந்து கடவுள், நீதான் எல்லாத்தையும் படைக்கிற, நீ கண் அசைவிலே படைக்கிற அப்படின்னு நீ சொல்றியே. ஆனா பல ரிஷி முனிகள் எல்லாம் வேற வேற கருத்து வச்சிருக்காங்களே. அப்போ அதுக்கு நான் வந்து அதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து நினைக்கிறான். கேள்வியா கேட்கல, பட் அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அது. பல ரிஷி முனிகள் வந்து என்ன பண்றாங்க, பிரம்மாவை நோக்கி தவம் பண்றாங்க. பல அசுரர்கள் என்ன பண்றாங்க, பிரம்மாவை நோக்கி தவம் பண்றாங்க. சிவபெருமானை நோக்கி தவம் பண்றாங்க. பல பக்தர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீதான் வந்து முழுமுதற் கடவுள்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாம இருக்கலாம், நான் சாதாரண மனிதன். அர்ஜுனன் வந்து நினைச்சுக்கிறான், நான் சாதாரண மனிதன், எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ரிஷி முனிகள் பல ஆயிரக்கணக்கான வருடங்களை தவம் செய்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிஷி முனிகளுக்கு கூட வந்து அது தெரியாம இருக்குமா அப்படின்னு அர்ஜுனனுடைய ஒரு கேள்வி. அதுக்குதான் வந்து இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அகம் ஆதிர்கி தேவானா. நான் வந்து அவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஆதியா இருக்கிறதுனால அவங்க என்னை தெரிஞ்சுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை பத்தின பூர்வ வாழ்க்கை எல்லாத்த பத்தியும் அவருக்கு அந்த குழந்தைக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியுமா? தன்னுடைய தந்தை குழந்தை வயசுல என்னெல்லாம் பண்ணாருங்கிறது குழந்தைக்கு தெரியுமா? சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா? பதில் சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா கேட்கலையா? நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல தெரியாது பிரபு. அம்மா ஏன் சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு. இல்ல, அப்பாவை பத்தின அவருடைய குழந்தை பருவத்துல பண்ணதெல்லாம் குழந்தைக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஏன், தன்னுடைய அப்பா அந்த தானே. குழந்தை பார்த்தது இல்ல இல்லையா அப்பாவை. வெரி குட். அப்ப பாத்திருந்தது அப்படின்னா குழந்தையாவே இருக்க முடியாது, ரெண்டு பேருக்கும் ஒரே ஏஜா இருக்கும் கரெக்ட். இல்லையா? எஸ், தேங்க்யூ. சோ அதுதான் வந்து இங்க மேட்ரு. இந்த தேவர்கள்னால ஏன் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னா, ஏன்னா இந்த தேவர்களை சிருஷ்டி பண்ணதே இவர்தான். இந்த தேவர்களை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் இருக்கிறதுனால இவர் ஆர்ஜின் என்ன, இவர் எப்படி வந்தாரு, இவர் எப்படி எப்பவுமே நித்தியமா இருக்க முடியுது, நம்மெல்லாம் வந்து ஒரு நேரத்துல அழிஞ்சிடுறோமே, அதுக்கப்புறமும் இவர் இருக்கிறாரா இல்லையா அது கூட வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களே வந்துட்டு இப்ப அழிஞ்சு போயிட்டாங்கன்னா
அப்ப மீதம் இருக்கிறது யாருன்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு, என்னைய பத்தி தேவர்களுக்கும் தெரிஞ்சுக்க முடியாது, ரிஷிகளுக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே ஆர்ஜினா நான் இருக்கிறேன். அதனால அவங்களுக்கு என்னைய பத்தி வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பதில் சொல்றாரு. அதுதான் வந்து உண்மை. நம்மளால வந்து பகவான வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நம்மளால பகவான வந்து தெரிஞ்சுக்க முடியாது. உபனிஷத்துல வந்து ஒரு ஸ்லோகம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, "எஸ்ய மதம் தஸ்ய மதம். மதம் எஸ்ய ந வேதச. அவிஜ்ஞாதாம் விஜ்ஞாதோ விஜ்ஞாதாம் அவிஜ்ஞாதம் ச" அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் உபனிஷத்துல இருக்கு. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் வந்து பகவான பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து பகவான பத்தி தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். யாரு வந்து பகவான பத்தி எனக்கு எதுவுமே தெரியலன்னு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்க பகவான பத்தி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இது எப்படி கான்ட்ரோவர்சியா இருக்கிற மாரி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கரெக்ட் தான் இது. எப்படின்னா, பகவான பத்தி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன மாரி பகவான் எப்ப தோன்றுனாரு, இல்ல எப்பத்துல இருந்து இருக்கிறாரு, நான் அழிஞ்சதுக்கு அப்புறம் பகவான் இருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த பௌதிக சிருஷ்டிய பத்தி என்னால சொல்ல முடியாது. ஏன் இந்த உலகத்திலேயே வந்துட்டு இந்த உலகத்திலேயே வந்துட்டு எத்தனையோ அதாவது நதிகள் ஓடுது, கடல் இருக்கு. இந்த தண்ணிலாம் எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு ஆரிஜின் என்ன? நம்மளால ஏதாவது சொல்ல முடியுமா? நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. சோ அதுதான் நம்மளுடைய நிலைமை. அப்படி இருக்கும்போது பகவான பத்தி சொல்றதுக்கு நம்மளால முடியுமா? முடியாது. சோ அதுதான் வந்து இங்க கிருஷ்ணர் சொல்றாரு, "அகம் ஆதி தேவானாம் மகர்ஷினாம்." எல்லாருக்கும் நான் வந்து ஆதியா இருக்கிறதுனால, என்னைய பற்றி முழுமையா தெரிந்துகிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து பொய். யாருனாலயும் அது தெரிஞ்சுக்க முடியாது. ஆமா, கரெக்ட் தான். பகவான் எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்கிறதுனால, அவரை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லி யாரு வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க வந்து ஆ பகவான பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா, அதுதான் கரெக்ட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பகவான பத்தி நம்மளால முழுமையா புரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு பூரணமான அண்டர்ஸ்டாண்டிங். சோ, அதுதான் வந்து அந்த உபநிஷத்துல உள்ள மந்திரம் வந்து சொல்லுது. அதுதான் கிருஷ்ணரும் இங்க வந்து சொல்றாரு. என்னைய முழுமையா புரிஞ்சுக்கிறதுங்கிறது யாருக்குமே அது வந்து சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லி. ஓகே. சோ, கிருஷ்ணர் அனைத்துக்குமே வந்து மூலமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்போ கிருஷ்ணர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நல்லதுக்கும் அவர்தான் வந்து மூல காரணமா இருக்கணும். தீமைக்கும் அவர்தான் வந்து மூல காரணமா இருக்கும். சோ அப்பனா ஜெனரலா வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய தீமை, அநியாயம், ம், துன்பம் இதுக்கும் கூட வந்து கிருஷ்ணர் தான் காரணமா? அது ஏன் அப்ப அவரு பண்ணாரு? அவர் அத பண்ணாமலே இருந்திருக்கலாமே! கடவுள்னா எல்லார் மேலயும் அன்புடையவரா இருக்கணுமே! அவர் ஏன் மற்றவர்களுக்கு துன்பத்த குடுக்குறாரு? ம். ஏன் கெட்ட விஷயத்த படைச்சாரு இந்த உலகத்துல? படைக்காமலே இருந்திருக்கலாம் இல்லையா? சொல்லுங்க. கர்ம சொல்லுங்க. வினை கர்ம வினை என்னது? கர்ம வினை கர்ம வினை. அதையும் சேர்த்து அவர் வந்து அழிச்சிருக்கலாமே! அது இல்லாமலே பண்ணியிருக்கலாமே! அது இருக்கிறதுனால தான் நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அவர் ஜாலியா வந்துட்டு ஃப்ளூட் ஊதிக்கிட்டு, அவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. நம்ம ஏன் கஷ்டப்படணும்? சொல்லுங்க. கிருஷ்ணாவை அறியாதன் காரணம் bro. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேள்விதான் ப்ரோ எங்ககிட்ட இருக்கு. நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும்னு வந்து நினைப்பீங்க. ஏன் கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துல கெட்டத படைச்சாருன்ற கேள்வி எங்களோடது. நீங்க அந்த கேள்வி எங்ககிட்ட கேட்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லையா? ஆக்சுவலா வந்து கிருஷ்ணர் இந்த உலகத்துல வந்து கெட்டத படைக்கல. கிருஷ்ணர் இந்த உலகத்துல எல்லாமே நல்லதுதான் படைச்சிருக்காரு. சூரியன் கெட்டதா? சந்திரன் கெட்டதா? காற்று கெட்டதா? நெருப்பு கெட்டதா? நீர் கெட்டதா? எதுவுமே கெட்டதா படைக்கல. ஆனா, நம்ம தான் வந்து என்ன பண்றோம்? அத கிருஷ்ணர வேண்டான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர வந்து நிராகரிச்சுட்டு நம்ம வந்து அனுபவிக்கணும்னு நெனைக்கிறோம். அப்போ நான் அனுபவிக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும்போது வந்து என்ன ஆகுது? நான் மற்றவர்கள பத்தி கவலைப்படாம நான் என்ன பண்றேன்?
அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் துன்பத்தை கொடுக்குங்கிறத நான் யோசிக்க மாட்டேங்கிறேன். யோசிக்காம நான் என்ன பண்றேன், என்னோட இன்பத்தை மட்டுமே நான் மனசுல வச்சுட்டு நான் ஒரு செயல் செய்யறேன். அப்போ அதனால இன்னொருத்தருடைய மனது துன்பப்படுது. அதை நான் வந்து கவலைப்படுறதில்ல. அப்ப இப்ப நான் ஒருத்தருக்கு வந்து நான் ஒரு துன்பத்தை கொடுத்தேன்னா அவருக்கு அந்த துன்பம் திரும்ப கிடைக்கணும் இல்லையா? அது கிடைக்கல அப்படின்னு சொன்னா அப்ப துன்பம் பண்றவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து தப்பு பண்றதை திருத்த மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தீமை திரும்ப கிடைச்சாகணும். அப்போ இதோடைய ஆரிஜின் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு சொல்லவே முடியாது. எத்தனையோ லட்சக்கணக்கான பிறவிகளா இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு நல்லது பண்றது, ஒருத்தர் கெட்டது பண்றதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த நல்லது கெட்டதை வந்து உருவாக்குறது யாரு? நம்மளுடைய சுதந்திரத்தினால நம்ம அதை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த ரெண்டையுமே வந்து ஓரமா எடுத்து வச்சுட்டு நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதை மட்டுமே நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு செயலா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கு இந்த நன்மை தீமை பத்தின ஒரு கவலையே தேவையில்லை. நம்ம அந்த பிரச்சனைக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணர் எப்போ நம்ம மறந்துட்டோமோ அதுதான் நமக்கு தீமை. கிருஷ்ணரை நம்ம எப்போ ஞாபகத்துல வச்சிருக்கிறோமோ அதுதான் நமக்கு நன்மை. கிருஷ்ணர் இல்லாததுதான் தீமை. அதை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா கிருஷ்ணர் அந்த தீமையை உருவாக்கல. அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது நம்ம வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பொதுவா வந்து கடவுள் மேலதான் எல்லாரும் வந்து பழி போடுவாங்க. ஏன் கடவுள் என்னைய கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா யாரும் வந்து நான் அதுக்கு காரணமா இருப்பேன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதோ இல்ல ஏத்துக்கிறதோ வந்து இல்ல. என்ன மாதாஜி, எதுவும் கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கு பிரபு. பிரபு, இப்ப வந்து சரி, மத்தவங்களால துன்பம் வர்றது வந்து நம்ம முன்னாடி பண்ணிருக்கோம், இல்ல ஒரு நம்ம நிமிஷம் நமக்கு மாதாஜி. help பண்ணி. சரி, ஒரு நிமிஷம். நீங்க கேள்வி இருந்தா தயவு செய்து வந்துட்டு அதை குறிச்சு வச்சுக்கோங்க. நம்ம ஓகே, கடைசியில வந்து கேள்வி எல்லாம் வச்சுக்கலாம். ஓகேயா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சாரி. சரி, நம்ம இது இப்போ நீங்க கண்டினியூ கேட்கும் போது மேபி உங்களுக்கு ஆன்சர் இப்பயே கூட வரலாம். யா, தேங்க்யூ. ஸோ இது வந்து கிருஷ்ணர் அனைத்திற்கும் மூலம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். இப்போ கிருஷ்ணர் அனைத்துக்கும் மூலம் அப்படிங்கிறத தெரிந்திருந்தும் கூட வந்து சில நேரத்துல வந்து பக்தர்கள் என்ன பண்றது இல்ல, அதை தெரிந்த மாதிரியே வந்து இருக்கிறது இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, பகவானா பார்க்காம அவங்களோட வந்து அன்பு பரிமாற்றம் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் என்னுடைய பையன், என்னுடைய காதலன், என்னுடைய ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விதத்துல வந்து அவங்க கிருஷ்ணரோட ஒரு அன்பு பரிமாற்றம் வந்து பண்றாங்க. அப்போ பாக்குறதுக்கு இவங்களுக்கும் கிருஷ்ணரை பத்தி ஒண்ணும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். கரெக்ட். தேவர்களுக்கும் பகவானை பத்தி தெரியாது, பக்தர்களுக்கும் பகவானை பத்தி தெரியாது. ஆனா ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. தேவர்கள் வந்து பகவானோட ஐஸ்வர்யத்தை வந்து முழுமையா தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. பகவான் எப்படி பக்தர்களோட அந்த அன்பு பரிமாற்றம் பண்றாருங்கிற அந்த பிரேமையை பத்தி ஒண்ணும் தெரியாம இருக்கிறாங்க. ஆனா பக்தர்களுக்கு பகவானுடைய அந்த வைபவம் என்ன, அதாவது அந்த ஐஸ்வர்யம் வேணா முழுமையா தெரியாம இருக்கலாம். ஆனா பகவான் தன்னுடைய பக்தர்களோட எந்த மாதிரி வந்து ஒரு அன்பு பரிமாற்றம் பண்ணுவாரு அப்படிங்கிறது பக்தர்களுக்கு வந்து தெரியும். சோ அதனால பக்தர்கள் பகவானோட அந்த மாதிரி ஒரு அன்பு பரிமாற்றம் பண்றதுக்கு அவங்க வந்து எப்போதும் வந்து விரும்புறாங்க. நாங்களும் எப்படியாவது வந்து பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு சேவை பண்ண மாட்டோமா, நாங்களும் பகவானுடைய லீலையில இந்த மாதிரி பங்கெடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பக்தர்கள் என்ன பண்றாங்க, பகவான்னு தெரிந்திருந்தா கூட அவரோட அந்த மாதிரி ஒரு அன்பு பரிமாற்றம் பண்றதுக்கு வந்து விரும்புறாங்க பக்தர்கள். அத பகவானும் வந்து என்ன பண்றாரு, அதை வந்து ஏத்துக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்க்கணும்னு சொன்னா, யசோதா வந்து ஒரு வாட்டி என்ன பண்றாரு, கிருஷ்ணர் வந்து மண்ணை தின்ட்டாரு அப்படின்னு சொல்லி பலராமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. பொதுவா வந்து பலராமர் அண்ணன் இல்லையா, தம்பியை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராம பாத்துப்பாரு. ஆனா அன்னைக்கு வந்து பலராமரே போய் யசோதா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு, இந்த மாதிரி கண்ணையா வந்து மண்ணு திங்கிறாமா அப்படின்னு சொல்லி. அப்படியா அப்படின்னு சொல்லி யசோதா வந்து, எவடா நீ வந்து மண்ணு தினியா அப்படின்னு சொல்லி யசோதா வந்து கேக்குறா. அதுக்கு இல்லையேம்மா, நான் ஒண்ணும் மண்ணு சாப்பிடலையே அப்படின்னு வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. அதுக்கு வந்துட்டு யசோதா சொல்றா, நீ சாப்பிடலன்னா உங்க அண்ணன் பலராமனே வந்து சொல்றான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியா, பலராமன்னா பொய் சொல்றாருமா, பலராமன் பொய் சொல்றானா, அந்த கிராமத்துக்கே தெரியும் பலராமன் வந்து பொய் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி. உம் பலராமன் பொய் பேசுறான்னு நீ சொல்றியா? ஆமாமா, உனக்கு தெரியாது, இப்பெல்லாம்
அண்ணா கூட வந்து இந்த பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டாமா, அவனும் வந்து பொய் பேசுறாமா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவான். ஆஹா, அவன் பொய் பேசுறானா என்ன பேசுறான்னு நான் இப்பயே வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன், நீ வாயை தர அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து வாயை திறக்க சொல்லி யசோதா கேக்குறாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து வாயை திறந்தாருன்னா அது உள்ள இந்த மொத்த பிரபஞ்சமே வந்து தெரியுது. அந்த பிரபஞ்சத்துக்குள்ள வந்து ஆஹ் ஒரு பூலோகம் தெரியுது, அதுக்குள்ள வந்து ஒரு விருந்தாவனம் தெரியுது, அதுக்குள்ள வந்து ஒரு யசோதா ஒரு கிருஷ்ணருடைய வாய்க்குள்ள வந்துட்டு அந்த பிரபஞ்சத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து ஒரு பிரபஞ்சம் தெரியுது, அதுக்குள்ள ஒரு பூலோகம் தெரியுது, அதுக்குள்ள விருந்தாவனம் தெரியுது, அதுக்குள்ள யசோதா இன்னொரு கிருஷ்ணனுடைய வாயில வந்துட்டு பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கா. அது இன்னொரு பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி கண்டினியூவா போயிட்டே இருக்கு. அதை பார்த்து யசோதாக்கு தலை சுத்தி கீழே விழுத்துறா, ஐயோ அப்படின்னு சொல்லி. அப்போ சில நேரங்கள்ல பகவான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான தன்னுடைய வைபவத்தை வந்து காட்டுறாரு. ஆனாலும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் யசோதா வந்து என்ன நினைக்கிறாங்க, ஐயோ என் பையனுக்கு ஏதோ வந்து ஆஹ் என்ன சொல்லுவாங்க, ஏதோ பேய் பிடிச்சிருச்சா, இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து ஒரு நான் பாக்குறது வந்து ஒரு பிரமையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திரும்ப வந்து தன்னுடைய அந்த தாய்ப்பாசத்துக்கு வந்து மாறிடுறாங்க. இல்ல இல்ல என் பையன் இவன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாறிடுறாங்க. சோ அந்த விதத்துல பக்தர்கள் சில நேரங்கள்ல பகவானா வந்து பார்த்தா கூட அவங்க வந்து தன்னுடைய ஒரு பையனாவோ ஏதோ ஒரு உறவுலதான் வந்து பகவானை பார்க்க விரும்புறாங்க. சோ இதுதான் வந்து தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரெண்ட். அவரை பத்தி தெரிஞ்சிருந்தும் தெரியாம இருக்கிறது. சோ அதனால நம்ம இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவரா, நம்மளால வந்து அவரை அப்ரோச் பண்ண முடியாதவரா இருந்தா கூட, ஆனா அவரை வந்து ரொம்ப எளிமையா வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கிறார். ம். அந்த தேவர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அப்ரோச் பண்ண முடியாதவராக இருக்கக்கூடிய பகவான் யசோதையினால வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய நிலைமையில வந்து இருக்கிறார். அது மட்டும் இல்ல, யசோதா வந்து கிருஷ்ணனை வந்து கயிறால கட்டி போடக்கூடிய அளவுக்கு வந்துட்டு கிருஷ்ணர் ரொம்ப சுலபமா வந்து கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமையில வந்து இருக்கிறார். அது எப்படி சாத்தியம்? அந்த ஒரு காட்சியை பார்த்த தேவர்கள் எல்லாருமே வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இந்த தாமோதர லீலையை வந்துட்டு நான் ரொம்ப டீட்டெயிலா வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாமோதர லீலை ரொம்ப அற்புதமான ஒரு லீலை. அதை நீங்க அங்க அனுபவிக்கலாம். அது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. ஓகே. சோ அந்த அந்த யசோதனால எப்படி வந்து இந்த பரமபுருஷ பகவானை வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடுகிட்ட வந்து கட்ட முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அன்புனாலதான் அதை கட்ட முடிஞ்சது. கயர்னால கட்டினாங்கன்றது இல்லை. அந்த கயர்னால கட்டப்படுறதுக்கு அன்பு முக்கியமான ஒரு காரியமா இருந்தது, காரணமா இருந்தது. சோ அதனாலதான் அது வந்து முடிஞ்சது. சோ கிருஷ்ணர் இங்க அர்ஜுனனுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நான் ஒரே நேரத்துல சிந்தனைக்கு அப்பாற்பட்டவனா இருந்தா கூட நீ என்னுடைய பிரியமான நண்பன் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன், என்னுடைய பக்தன் அப்படிங்கிறதுனால நான் உனக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமா நான் ஒரு நண்பன் போல நான் உனக்கு முன்னாடி நான் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு இங்க வந்து சொல்றாரு. அதுதான் நம்ம வந்து முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா? சோ கிருஷ்ணர் இந்த மாதிரி அகமாதிர்கி தேவானாம் தேவர்கள் எல்லாருக்குமே அவர் வந்து மூல காரணமா இருந்தா கூட அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பக்தன் அர்ஜுனனுக்காக அவன் முன்னாடி ஒரு சாதாரண ஒரு நண்பன் மாதிரி வந்து காட்சி கொடுக்கிறாரு. சோ அதனால பகவான் வந்து அன்புக்கு கட்டப்பட்டவராக வந்து இருக்கிறாரு, அறிவுக்கு கட்டுப்பட்டவரா கிடையாது, இல்ல ஐஸ்வர்யத்துக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது. அது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. சோ இப்ப நம்ம இரண்டாவது பிரிவுக்கு போறோம். இது வந்து கீதையின் சாரம் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஸ்லோகங்கள். கிருஷ்ணர் ஏன் இந்த 4 ஸ்லோகங்களை வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் வந்து முன்னாடியே சொன்னாரு, என்னுடைய பக்தர்கள் எப்போதும் என்னை வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த 4 ஸ்லோகங்கள்ல அந்த பக்தர்கள் எப்படி பகவானை வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் அந்த நினைத்துட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுடைய செயல்கள் என்ன, அது எல்லாமே வந்து கிருஷ்ணர் இந்த 4 ஸ்லோகங்கள்ல வந்து சொல்றாரு. ஓகே. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாபாவ சமன்விதா. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர்.
கிருஷ்ணர் இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது மத்த சர்வம் பிரவர்த்ததே, இந்த உலகத்துல பிரவர்த்தனா தோன்றக்கூடியது, இந்த உலகத்துல தோன்றக்கூடிய எல்லாமே, இந்த உலகத்துல தோன்றக்கூடியது பர உலகம், ஆன்மீக உலகத்துல தோன்றக்கூடியது, இந்த ரெண்டுக்குமே வந்து காரணம் நான் அப்படின்னு வந்து நன்றாக தெரிந்த அறிஞர்கள் அப்படின்னு வந்து இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் பகவானுக்கு மேல நமக்கு வந்து எப்போ வந்து ஒரு நல்ல நம்பிக்கை பக்தி வரும் அப்படின்னு சொல்றாருன்னா, அவரை பற்றின அந்த ஞானத்தை முதல்ல நம்ம வந்து அடையும் போதுதான் அவருக்கு மேல வந்து அந்த பக்தி வரும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. சோ பிரபுபாதர் கூட வந்து ஒரு உபன்யாசத்துல வந்து சொல்லும் போது, கிருஷ்ணரை பற்றின ஞானத்தை முதல்ல நம்ம வந்து அடையணும், வளர்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா அவர் பகவான் அப்படிங்கிறத முழுமையா நம்ம வந்து தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாதான் அவருக்கு மேல வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து வரும். இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு மேல அந்த நம்பிக்கையோ பக்தியோ வராது. இது நம்மளுடைய லைஃப்லயே நமக்கு வந்து பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் ரோட்ல பார்த்தோம், பேசணும், ஏதோ பார்த்து பேசுறதுக்கு நல்லா பேசினாரு, அவரை உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோமா? கூட்டிட்டு வரமாட்டோம். அவர் கூட கொஞ்ச நாள் பழகி அவருடைய சுபாவம் தெரிஞ்சு அவர் ரொம்ப நல்லவர்னு தெரிஞ்சா அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம். அதுக்கப்புறமா இன்னும் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் வந்து கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். என்னுடைய ஃப்ரெண்டு எப்போது என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் என் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லி, எனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டாருன்னு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா அவரை வீடு கூட்டிட்டு வருவோம், இல்லையா? அதே மாதிரிதான் நமக்கு வந்து பகவானுக்கு மேல எப்போ அந்த ஒரு நம்பிக்கை வருதோ, பூர்ண நம்பிக்கை வருதோ, அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்றோம், அவருக்கு மேல அசைக்க முடியாத அந்த ஒரு பக்திய நம்ம வந்து வைக்கிறோம். சோ அதனாலதான் இங்க கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, இதை நன்கு அறிந்த அறிஞர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, எனக்கு வந்து பக்தி பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. பக்தி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்துட்டு இந்த ஆஹ் பாரத பூமியில வந்து பிறந்திருக்கிறதுனால நமக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல பக்தி அப்படிங்கிறது நம்ம கிட்ட உண்டு. அதாவது சிவனை கும்பிடலாம், இல்ல விஷ்ணுவை கும்பிடலாம், இல்ல விநாயகரை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், யாராவது ஒரு தேவரை நம்ம வந்து வணங்கலாம். இது நம்ம இந்த பாரத பூமியில பிறந்திருக்கிறதுனாலயே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஆனா பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு தெரிந்து அவருக்கு பக்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருப்போமா அப்படின்னு கேட்டா இல்ல. அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம பகவானை பத்தின அந்த ஞானத்தை நம்ம வந்து அடையும் போதுதான் நம்ம அதை வந்து வளர்த்துக்க முடியும். அந்த தேவர்களுக்கு கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுவோம்? அட போப்பா, எத்தனை நாள் வந்து கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? நமக்கு கஷ்டம் தீரல. நம்ம என்னதான் பக்தி பண்ணாலும் நம்ம கவலை போகல. இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் நம்ம பக்தி ஸ்டாப் பண்ணிடுவோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த ஞானம் இல்லாததுனால. அதாவது நம்மளுடைய கர்ம வினை நமக்கு வந்து வந்து வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம்? பக்தி பண்றதை வந்து விட்டுறோம். சோ அதனாலதான் முதல்ல நமக்கு வந்துட்டு இந்த ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஞானம் இருக்கிறவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, அவருக்கு எப்போதும் இடையராத அந்த பக்தி பண்றாங்க. 9th சாப்டர்ல கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, மன்மனா பகவத் பக்தோ அப்படின்னு, எப்போதும் என் மேல பிறளாத அந்த பக்தி வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அது எதனால வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதனால. அதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. நானே அனைத்துக்கும் மூலம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேற யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா மற்ற எல்லாருக்குமே வந்து இவர் மூலமா இருக்கிறதுனால, இவர் தான் ஆரிஜினா இருக்கிறதுனால மத்தவங்ககிட்ட போய் என்ன பிரயோஜனம்? இப்போ ஒரு கலெக்டர் ஆபீஸ் இருக்கு. அந்த கலெக்டர் ஆபீஸ்ல எனக்கு வந்து ஒரு வேலை நடக்கணும். அந்த வேலை நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து எனக்கு ஒரு பியூன் அங்க இருக்கிறவர் தெரியும். அதனால அந்த பியூனை வச்சு நான் ஏதோ வந்து அந்த கலெக்டர் ஆபீஸ்ல என்னுடைய வேலையை வந்து நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஈஸியா? இல்ல அந்த கலெக்டரே எனக்கு வந்து தெரிஞ்சவரா இருந்தாரு அப்படின்னு சொன்னா, அந்த வேலையை எனக்கு முடிக்கிறது ஈஸியா? எது ஈஸி? கலெக்டரே எனக்கு தெரிஞ்சவரா இருந்தாரு அப்படின்னு சொன்னாதான் எனக்கு வேலையை வந்து ரொம்ப ஈஸி. பியூனை வந்து தெரிஞ்சிருந்தா அந்த பியூன் அதுக்கு மேல இன்னொரு ஒரு ஆபீசரை பிடிக்கணும், அந்த ஆபீசர் இன்னொரு ஆபீசரை பிடிக்கணும், அது ஒரு டேபிள் மாதிரி இன்னொரு டேபிள் போய் கடைசியில கலெக்டர் டேபிளுக்கு போறதுக்குள்ள எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. சோ அது மாதிரி பகவான் கிருஷ்ணர் தான் அனைத்திற்குமே வந்து மூல காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஒரு தேவரா வழிபட்டு கடைசியில நம்ம வந்து பகவான் கிட்ட போறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டாவே பகவானுக்கு பக்தி பண்ணலாம் அப்படின்னு அறிஞர்கள் என்ன பண்றாங்க,
நேரடியா பகவான் கிருஷ்ணருக்கு வந்து பக்தி பண்றாங்க அப்படிங்கறத இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. மச்சித்த மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ய மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். ஸோ இதுதான் வந்து பக்தர்களுடைய ஒரு ஆக்டிவிட்டி. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இவர்தான் வந்து முழுமுதற் கடவுள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, எப்போதும் அவரையே வந்து சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்னாலதான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த பௌதிக உலகத்துல இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, எப்போதும் பகவானை பத்தின சிந்தனைகள்ல இருந்து அவருடைய அந்த லீலைகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது, கதயந்தஸ்ய மாம் நித்தியம் துஷ்யந்தீச்ச ரமந்திச்ச. அதுல வந்து ஒரு திருப்தியும் ஒரு ஆனந்தமும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஜென்ரலா நமக்கு வந்து திருப்தியோ ஆனந்தமோ எப்ப கிடைக்கும், நம்மளை வந்து 4 பேர் புகழ்ந்து பேசினா நமக்கு வந்து ஆனந்தமா இருக்கும். ச்சே, உங்களை மாதிரி வந்து யாராவது வேலை பண்ண முடியுமா, எப்படி வந்து ஒரு வேலை கொடுத்தா அப்படி டக்குன்னு வந்து முடிக்கிறீங்க அப்படின்னு யாராவது சொன்னா, நான் வந்து அந்த மாதிரி நான் படிச்சு வந்தவன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள வந்து ஒரு அப்படியே ஹாப்பியா இருக்கும். நம்மளை பத்தி யாராவது அந்த மாதிரி புகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா. மாதாஜி இருந்து அவங்க வேலை செஞ்சதை விட அவங்க சமைச்சதை பாராட்டணும் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். இல்லையா? இந்த மாதிரி சூப்பரா சமைச்சிருக்கீங்களே, எப்படி சமைச்சீங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து பல நாள் வந்து ட்ரை பண்ணி இந்த ஐட்டம் வந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். அதனால இது நம்மளுடைய நிலைமை. ஆனா பக்தர்களுக்கு வந்து எப்படின்னா, பகவானை பத்தி பேசுறதுல தான் அவங்களுக்கு வந்து ஆனந்தம். நிறைய கதைகள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாரு, பகவானே வந்து உட்காந்துக்கிறாரு. ராமாயணத்துல கூட வந்து பாக்குறோம் இல்லையா, ராமருடைய சரித்திரத்தை வந்து லவகுஷர்கள் வந்து சபைகள்ல வந்து சொல்லிட்டு இருக்கும் போது ராமர் என்ன பண்றாரு, அவர் அரியணையை விட்டுட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த மக்களா வந்து உட்கார்ந்து அவரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சோ அதனால பகவான் வந்து தன்னுடைய பக்தர்கள் எப்படி தன்னுடைய கதைகளை வந்து கேட்டு ஆனந்தமா இருக்கிறாங்கிறத பார்த்து பகவான் என்ன பண்றாரு, அவரும் வந்து அவங்களோட சேர்ந்து கலந்துக்கிறாரு. சோ இதுதான் வந்து பக்தர்களுடைய ஒரு நடவடிக்கை. பக்தர்கள்னா என்ன பண்ணணும், எப்போதும் பகவானை பத்தின அந்த ஸ்மரணத்துல இருந்து பகவானுடைய கதைகளை மற்றவர்களுக்கு வந்து சொல்லணும். அதுல ஆனந்தமாவும் இருக்கணும். அதை வந்து என்ன நினைக்க கூடாது, என்னையா அது எப்ப பார்த்தாலும் வந்துட்டு கிருஷ்ணர் வேணா திருடினாருங்காங்க, இல்லைன்னா யாருடைய டான்ஸ் ஆடினாருங்காங்க, இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ராமர்னா என்ன, சீதா கல்யாணம் பண்ணாரு, ராவணன் தூக்கிட்டு போனா, இதையே எத்தனை வருஷம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைப்போம், அதை வந்து போர் அடிக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா பக்தர்கள் அதுக்குள்ள வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. எத்தனை முறை கேட்டாலும் அது வந்து எப்படி அப்படின்னு நமக்கு இப்ப கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த நிலைமைக்கு நம்ம வரும்போதுதான் அதோடைய ஆனந்தத்தை நம்மளால வந்து சுவைக்க முடியும். ஓகே, சோ அடுத்து இந்த மாதிரியான நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பக்தர், எப்போதும் பகவானை வந்து நினைச்சிட்டு இருக்கக்கூடிய, பகவானுடைய கதைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தூய பக்தர் தான் சில பிரபுபாதர். அவருடைய அந்த மாதிரியான ஒரு தூய பக்தருடைய ஒரு சத்சங்கம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, நமக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சாது சங்க சர்வசாஸ்திர ஹோய், லவ மாத்திர சாது சங்கே சர்வ சித்தி ஹோய். தூய பக்தரின் கனநேர சங்கம் கூட எல்லா வெற்றியினையும் வழங்கக்கூடும் என்று எல்லா சாஸ்திரங்களும் உரைக்கின்றன. சோ ஒரு தூய பக்தருடைய ஒரு சங்கம் எந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஒரு சின்ன ஒரு கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அரசன், விராடராஜன் அப்படின்னு வந்து ஒரு அரசன். அந்த அரசனுக்கு ஒரு சகோதரன் தம்பி இருந்தான். அவன் எப்போதும் வந்து தீய வழிகளிலேயே போய்கிட்டு இருந்தான். ஆனா இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர். அவருடைய அரண்மனைக்கு ஒரு நாள் வந்து நாரதர் வந்தார். அப்ப நாரதர்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு, என்னுடைய தம்பி இந்த மாதிரி வந்து ஒரு தீய வழியில போய்கிட்டு இருக்கான், அவனை நீங்க தயவு செய்து நீங்க தான் திருத்தணும் அப்படின்னு வந்து வேண்டி கேட்டுக்கிட்டாரு. நாரதரும் சரி இவர் வந்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த நபரை போய் பார்த்து பேச போனாரு. அவர் வந்து எப்போதும் வந்துட்டு மது மது அப்படின்னு பிஸியா இருக்கிறாரு. அவர் வந்து நாரதரை பார்த்து, ஹாய் நாரதா, லெட்ஸ் கம்
பேக் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நாரதர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாரு. இவன் கூட போனா என்னுடைய வீணையை எடுத்து வச்சுட்டு இவன் வேலையை பார்க்க வச்சிருவான் போலன்னு சொல்லிட்டு நாரதர் நான் வர்றேன் அப்படின்னு போயிட்டாரு. அவங்க அண்ணன் வந்து விடல. இல்ல நீங்க திரும்ப இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, அவன் வாழ்க்கை இப்படியே போயிருச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சொல்லவும், திரும்ப ஒரு வாட்டி நாரதர் தூரத்துல இருந்தே பேசுறாரு, பக்கத்துல போனா இவன் நம்மள மாத்திருமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தயவு செய்து உன் வாழ்க்கையை வந்து வீணடிக்காத, பகவானுக்கு பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லி. நாரதா, இப்ப இந்த ஏஜ்ல இதெல்லாம் தேவையா? அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகட்டும் நாரதா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து சரி, உனக்கு வந்துட்டு எப்போ வந்து பயங்கரமான கஷ்டம் வருதோ, துன்பம் வருதோ, அப்ப நீ என்ன பண்ணு, நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. சொல்லு, என்ன அது? ஒரு சாது சங்கம், ஒரு ஒரு சாது அவருடைய சங்கம் எந்த மாதிரியான ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவருக்கு வந்து மரணம் ஏற்படுது. அவரை வந்து யமதூதர்கள் வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப யமதூதர்கிட்ட அவர் யமராஜர்கிட்ட கூட்டிட்டு போன உடனே அவர் கேட்கிறாரு. அவருக்கு ஞாபகம் வருது அங்க நடக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாம் பார்த்து, ஓ இந்த மாதிரிதான் எனக்கு தண்டனை நடக்க போதா, ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே, சரி நாரதர் வந்து நமக்கு அன்னைக்கு சொன்னாரு, அதை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து சொன்னதை யமராஜர்கிட்ட கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சாது சங்கத்தினுடைய ஒரு மகிமை என்ன அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு க்ஷண நேரம் தான் எனக்கு வந்து ஒரு சாது சங்கம் ஏற்பட்டது, அதோடைய ஒரு மகிமை என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. யமராஜர் வந்து எப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு, ஒரு நிமிஷத்துடைய சாது சங்கத்தினுடைய மகிமையை வந்து சொல்லணும்னாலே எனக்கே அந்த சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரம்மா கிட்ட கூட்டிட்டு போனார். பிரம்மா கிட்ட அதே கேள்வியை கேட்க உடனே பிரம்மாவும் அதுக்கு வந்துட்டு ஒரு அதோடைய வேல்யூவை சொல்ற அளவுக்கு வந்துட்டு எனக்கும் வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாரு, சிவபெருமான் கிட்ட கூட்டிட்டு போனார். சிவபெருமான் கிட்ட போன உடனே அதே கேள்வியை கேட்டாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு சிவபெருமான், இந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றதை விட விஷ்ணு பதில் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதனால நம்ம எல்லாம் அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவனை கூட்டிட்டு வந்து விஷ்ணு கிட்ட போயிட்டாங்க. சோ அங்க போன உடனே அதே கேள்வியை கேட்டாங்க. அப்போ விஷ்ணு வந்து சிரிச்சுட்டு, அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாம் போயுங்க அப்படின்னு சொன்ன உடனே மற்ற தேவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. அந்த நபர் மட்டும் அங்க நிக்கிறாரு. அப்போ அந்த நபர் திரும்ப கேட்கிறாரு, சொல்லுங்க அதோடைய மகிமை என்ன அப்படின்னு. அப்போ விஷ்ணு சொன்னாரு, இதுதான்ப்பா அதோடைய மகிமை அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அந்த லவமாத்திர சாது சங்கத்துடைய ஒரு மகிமை என்னன்னா, அப்பேற்பட்ட அந்த ஒரு பாவியை கூட வந்து வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிரும் அப்படிங்கிறது தான் அதோடைய தாற்பயம். அதோடைய மீனிங் என்ன, ஒரு நிமிஷம் சாது சங்கம் கூட நம்மள வைகுண்டம் கொண்டு போகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவன் நரகத்துல தண்டனை அனுபவிக்க வேண்டியவன், அவன் எங்க போயிட்டான் இப்போ, அவன் வந்து வைகுண்டம் போயிட்டான். சோ அதுதான் வந்து சாது சங்கத்துடைய ஒரு மகிமை. அதனால நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த சாது சங்கத்தினுடைய ஒரு மகிமையை தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம எப்போது வந்து விருப்பப்படணும். எப்படி வந்து ஒரு காந்தத்தோட வந்து ஒரு ஒரு இரும்பு துண்டு சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அதோடைய கான்டாக்ட்ல இருக்கும்போது எப்படி அதுவும் வந்து மேக்னெட்டா மாறுது, அதே மாதிரிதான் நாமளும் அந்த மாதிரியான ஒரு தூய பக்தருடைய ஒரு சங்கத்துல தொடர்ந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகுறோம், நம்மளும் வந்து ஒரு தூய பக்தர்களா மாறுறோம். நம்ம வந்து ஒரு தூய பக்தர்களா மாறுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பக்தர்கள் தான். அந்த பக்தர்களுடைய ஒரு சங்கமும் அவங்களுடைய கருணையும் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பக்திக்கு நம்மளால வந்து உயர முடியாது. ஸோ அதை நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கான முயற்சியை எப்போது நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்படி இருக்கக்கூடிய பக்தருக்கு பகவான் என்ன ஹெல்ப் பண்ணுவார், அதாவது கதையந்தசிய மாம்நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்சான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பக்தருக்கு பகவான் வந்து என்ன மாதிரி ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. தேஷாம் சதத யுக்தானாம் பதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. எனக்கு அன்பு தொண்டு செய்வதில் இடையறாது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். அதாவது எப்போதும் பகவானை பத்தியே தெரிஞ்சு பகவானுடைய சிந்தனையிலே இருந்து பகவானுக்கு கதைகளை வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பக்தர்கள் எப்போதும் அவரை தானே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பகவானுக்கிட்ட அவர்கிட்ட போறதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, ஜாதி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரு விரதாக மத்பக்தோ யாந்திமாம் அபி அப்படின்னு சொல்லி.
அதாவது என்னைய வழிபடக்கூடிய பக்தர்கள் என்கிட்ட தான் வருவாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்போதுமே அவரையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தர்கள் அவர்கிட்ட தானே போவாங்க. அப்புறம் என்ன இங்க வந்து தனியா அவர்கள் என்னை வந்து அடைவதற்கு தேவையான அறிவை நானே கொடுக்குறேன் அப்படின்னு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவா வந்து மரண தருவாயில வந்து ஒருவர் வந்து ஒரு ஸ்திரமான ஒரு மனநிலையில இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கடினமான ஒரு விஷயம். சோ அந்த அறிவை பகவான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறார். எப்போதும் என்னை வந்து நினைத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தனுக்கு மரண தருவாயில அந்த ஸ்மரணம் வந்து தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பகவானை நினைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பகவான் வந்து என்ன சொல்றாரு, அந்த அறிவை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஏன்னா மரண தருவாயில நம்ம என்ன நினைக்கலாம், வீட்டுல இருக்கிறவங்கள நினைக்கலாம், யாராவது வந்துட்டு காசு கொடுத்தவங்க காசு கொடுக்காம போயிட்டாங்களே வாங்காம போறோமேன்னு நினைக்கலாம், இல்ல நமக்கு ஏதாவது சாப்பிட ரொம்ப பிரியமான ஒண்ணை வந்து நம்ம நினைக்கலாம். நிஜமாதான் சொல்றேன், எனக்கே அனுபவம் இருக்கு. எங்களுடைய பாட்டி வந்து இறக்குற தருவாயில என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு கோழி குழம்பு வேணும்னு கேட்டாங்க. இறக்குற தருவாயில இருக்கிறாங்க, அந்த நேரத்துல அவங்களுக்கு கோழி குழம்பு வேணுமா? அந்த மாதிரியான ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. அப்போ பகவானை எப்படி நினைப்பாங்க? அதனாலதான் பகவான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. நீங்க பயப்பட தேவையில்ல. மரண தருவாயில உங்களுக்கு என்னை நினைக்க முடியாத மாதிரியான ஒரு நிலைமையில நீங்க இருந்தா கூட நான் என்ன பண்ணுவேன், என்னை நினைக்கிறதுக்கான அந்த அறிவை நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. ததாமி புத்தியோகம் தம், நானே அந்த புத்தியை கொடுப்பேன் அப்படிங்கிறார். எப்படி வந்து யோகக்ஷேமம் மகாமியகம்னு அங்க கிருஷ்ணர் சொன்னாரு, நானே நேர்ல வந்து அவங்க இந்த உலகத்தை வாழ்றதுக்கு தேவையானவற்றை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அந்த வாழ்க்கையை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க பகவானுகிட்ட போகணும் அப்படின்னா அந்த ஸ்மரணம் ரொம்ப அவசியம். அந்த ஸ்மரணத்தையும் நானே கொடுத்து என்ன பண்றேன், அவங்கள என்கிட்ட கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து இங்க கிருஷ்ணர் வந்து அந்த கேரண்டி கொடுக்குறாரு. அதுதான் வந்து பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். மற்றவர்களுக்கு வந்து பகவான் இந்த கேரண்டி வந்து கொடுக்கல. அதெல்லாம் அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சி. அதுல அவங்க பகவானை வந்து ஸ்மரணம் பண்ணி வந்தாதான். ஏன்னா 8th சாப்டர்ல நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு யோகி வந்து இறக்குற தருவாய கரெக்டா அவங்க வந்து சூஸ் பண்ணி கரெக்டான டைம்ல ஆத்மாவை வெளியில எடுத்து அவங்க வந்து கரெக்டா அந்த வழியில போகணும். இல்லை அப்படின்னா அவங்க திரும்பியும் பிறக்கணும். இந்த ரிஸ்க் வந்து அந்த யோகிகளுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே 8th சாப்டர்ல பார்த்தோம். சோ அதுதான் வந்து இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, என்னுடைய பக்தர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சிரமம் இல்ல, அவங்களுக்கு என்னுடைய ஞாபகத்தை நானே கொடுக்குறேன் அப்படின்னு வந்து இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. ஓகே, அடுத்து கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேஷாம் ஏவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானசம் தம நாசயாம் யாத்ம பாவஸ்தோ ஞான தீபே ந பாஸ்வதா. அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கிறேன் அப்படின்னு வந்து இங்க சொல்றாரு கிருஷ்ணன். என்ன ஒரு கேரண்டி கொடுக்குறாரு, என் மேல அவங்க வந்து அசைக்க முடியாத அந்த ஒரு நம்பிக்கை பக்தி வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு மேல ஏவானு கம்பார்த்தம், அவங்களுக்கு மேல நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கருணையை காமிச்சு நான் என்ன பண்றேன், அவங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய நானே அவங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை வந்து போக்குறேன் அப்படிங்கிறது. எந்த அறியாமை? நான் இந்த உடல் அப்படின்ற அந்த ஒரு அறியாமை, நானே இந்த உடல், நான் இந்த உடல் சார்ந்த எல்லாவற்றையுமே என்னுடைய சொந்தமானதுன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன் இல்லையா, நான் இல்லைன்னா இதை யார் காப்பாத்துவா, நான் இல்லைன்னா இதை யார் பார்த்துப்பா அப்படின்ற அந்த ஒரு அறியாமையெல்லாம் மரண தருவாயில கண்டிப்பா வரும். அதெல்லாம் வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த ஞான தீபத்தினால வந்து அந்த அறியாமையை அவர் வந்து அகற்றுறேன் அப்படிங்கிறார். அந்த ஞானத்தை அவரே வந்து கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? இந்த மாதிரி பகவத்கீதை மூலமா கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணணும், அந்த நேரத்துல அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்பவே இந்த பகவத்கீதையை நம்ம வந்து நல்லா படிக்கணும். சோ பகவான் இப்ப கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகவத்கீதைய நம்ம இப்ப நல்லா வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த மரண தருவாயில பகவான் வந்து என்ன பண்ணுவாரு, நமக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துவார். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வேற ஏதோ ஒண்ண வந்து நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அடுத்த பிறவி அதுவா தான் பிறக்க வேண்டியிருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஆபத்துல இருந்து பகவான் நம்மளை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு கிருஷ்ணர் ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. ஓகே, சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, தூய்மையே பலம், சாஸ்திரங்களே அடிப்படை. அதாவது வந்து நம்பிக்கைக்கு சாஸ்திரமே அடிப்படை,
தூய்மை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க என்ன சொல்றாங்க, அறியாமை அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு அசுத்தம். அது வந்து அசுத்தத்துல இருந்தே வரக்கூடியதுதான் அறியாமை. நம்ம ஒரு இடத்த வந்து நல்லா பியூரா வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளுடைய கான்சியஸும் வந்து பியூரா இருக்கும். இது நமக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு இடம் நல்லா கிளீனா இல்ல அப்படின்னா, அது நம்மளுடைய கான்சியஸ வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். ஸோ அதனால நம்மளுடைய ஹிருதயம் வந்து தூய்மையா இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பகவான வந்து நினைக்க முடியும். நம்மளுடைய ஹிருதயம் தூய்மையா இல்லன்னா, அந்த இடத்துல பகவான பத்தின சிந்தனைகள் வருமா? பகவான பத்தின சிந்தனைகள் வராது. அப்போ நம்மளுடைய ஹிருதயம் தூய்மையாகிறதுக்கும், பகவானுடைய சிந்தனை வர்றதுக்கும் நமக்கு என்ன தேவை? பகவத்கீதா தேவை. ஸோ பகவத்கீதையில பகவான பத்தின இந்த விஷயங்கள நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற போது, அப்போ நம்மளுடைய ஹிருதயம் வந்து தூய்மை அடையுது. நம்ம பௌதிகமான விஷயங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பற்றுதல் போகுது. அப்புறம் பகவானுக்கு மேல நம்பிக்கை அதிகமாகுது. ஸோ அதனால இந்த சாஸ்திரம் நமக்கு ரொம்ப அடிப்படையானது, அவசியமானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? இந்த பகவத்கீதையை தொடர்ந்து நம்ம வந்து படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு அதுக்காக ஒரு முயற்சியை நம்ம வந்து எடுக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை வீணாகும். ஓகே. ஸோ இந்த 4 ஸ்லோகங்கள்ல நமக்கு வந்துட்டு 3 விதமான வழிமுறைகள் வந்து சொல்றாங்க. வழிமுறை அப்படின்னு சொன்னா, ஆ இந்த 4 ஸ்லோகங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய 3 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சம்பந்த, அபிதேய, பிரயோஜன அப்படின்னு வந்து சொல்றாங்க. சம்பந்தம் அப்படின்னு சொன்னா என்ன? பகவானுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் இந்த பௌதிக உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அபிதேய அப்படின்னு சொன்னா வழிமுறை, ப்ராசஸ். எனக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரை நான் எப்படி அடையிறதுன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ். அப்புறம் எதை அடையணுங்கிறது இலக்கு. அதுவும் வந்து கிருஷ்ணர் இங்க வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த 4 ஸ்லோகங்கள்ல அவர் நமக்கு மிக முக்கியமான இந்த 3 விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. நமக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவரை எப்படி அடையிறது? அடையிறதுடைய அந்த பிரயோஜனம் என்ன? இலக்கு என்ன? அப்படிங்கிறதையும் இங்க வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ எந்தெந்த ஸ்லோகத்துல இது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத இங்க நம்ம வந்து பாக்குறோம். முதல்ல சம்பந்த ஞானம், கிருஷ்ணருக்கும் இந்த பிரபஞ்சத்துடனான தனது தொடர்பை அதை வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அகம் சர்வசிய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்தனை. ஸோ இந்த பௌதிக உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அவர்தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா அவரே வந்து அந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து சொன்னாரு. அதுவும் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ அதாவது அவரை பற்றின அந்த ஞானம், அதுதான் சம்பந்தம். அவர் யாரு, நான் யாருன்னு சொல்றதுதான் சம்பந்தம். 2 பேருக்கு இடையில அதுதான் வந்து தொடர்பு. அவர் வந்து பகவானா இருக்கிறாரு, என்னை வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கிறாரு. சோ அப்ப அவர் தான் என்னை சிருஷ்டி பண்ணியிருக்கிறாருங்கிறது தான் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய சம்பந்தம். சோ அந்த ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த அவரை அடைவதற்கு இருக்கக்கூடிய அந்த தடங்கல்கள், சிக்கல்கள், அதை எப்படி வந்து தகர்த்து நம்ம பகவானை அடையிறதுங்கிறத அவர் வந்து சொன்னார். அடுத்தது அபிதேய வழிமுறை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வந்து அதை பயிற்சி பண்றது, பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது தான் அபிதேயம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது, பகவான் கிட்ட வந்து சரணடைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து முதல் ப்ராசஸ். அதை சரணடைந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எப்போதும் பகவானை வந்து எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது, அது ஒரு ப்ராசஸ். ஸ்மரணம், பகவானை எப்போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பகவானுக்கு எப்போதும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த வழியில நம்ம என்ன பண்றோம்? இந்த ப்ராசஸ் பண்ணி நம்ம பகவான் அடைய முயற்சி பண்றோம். அதோடைய இலக்கு என்ன? நம்ம வந்து பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னா, ஞானத்தை வந்து அடையிறோம். பகவான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நமக்கு பகவானை பத்தின விஷயங்களை பேசுறதுல நமக்கு வந்து அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அதுக்கப்புறமா இறுதியா பகவானையே அடையிறோம். அதுதான் வந்து நம்ம அடையக்கூடிய ஒரு இலக்கு, பிரயோஜனம். ஸோ இந்த 4மே நம்ம இந்த 3ம் இந்த 4 ஸ்லோகங்கள்ல நம்ம வந்து பார்த்தோம். ஓகே. அதுக்கப்புறமா அர்ஜுனன் வந்து இன்னும் கொஞ்சம் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறான். 8th சாப்டர்ல பேசுனதுக்கு அப்புறமா இங்கதான் அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறான். பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். அர்ஜுனன் கூறினான், நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர். நோட் பண்ணீங்களா? தூய்மையானவர். அதனாலதான் தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தூய்மையானவரை நம்ம அடையணும்னா நம்மளும் தூய்மையா இருந்தாதான் நம்மளும் அடைய முடியும். பரமசத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதிதேவர், பிறப்பற்றவர், மிகப்பெரியவர்,
இது எல்லாம் இப்போ வந்து அர்ஜுனனே வந்து ஒத்துக்கிறான். இது அவன் மட்டும் ஒத்துக்கிட்டது இல்ல. அடுத்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தேவலோ அசித்தோ நாரதா அப்படின்னு சொல்லி தேவலர், அசித்தர், நாரதர் இந்த மாதிரி பல பல ரிஷிகள் கூட வந்து இதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க அர்ஜுனன் வந்து சொல்றான். இப்ப கிருஷ்ணர் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அர்ஜுனன் அதை வந்து ஏத்துக்கிறான். நீ தான் பரபிரம்மம், நீ தான் வந்து முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத அர்ஜுனன் இங்க வந்து ஏத்துக்கிறான். அதுக்கப்புறமா அர்ஜுனன் வந்து சில கேள்விகள்லாம் வந்து கேட்கிறான். 16வது ஸ்லோகத்துல வந்து எனக்கு உங்களுடைய வைபவங்கள் எல்லாம் சொல்லுங்க, அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் வந்து கேட்கிறான். ஏன் கேட்கிறான்னா அப்பதான் அவரை வந்து எப்போதுமே வந்து நினைச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா எப்படி நீங்க இந்த பௌதிக உலகத்துல வந்து செயல்படுறீங்கிறதையும் என்னால வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனன் இந்த 16, 17ங்கிற 2 ஸ்லோகங்கள்ல இந்த கேள்விகளை வந்து கேட்கிறான். சோ அதனால கிருஷ்ணர் வந்து இப்ப என்ன பண்ண போறாரு, அர்ஜுனனுக்கு அந்த ஞானத்தை வந்து கொடுக்க போறாரு. எப்படி எல்லா விதத்திலையும் கிருஷ்ணரை நம்ம வந்து நினைக்கிறது, எப்போதும் எல்லா இடத்துலயும் எப்படி கிருஷ்ணரை பாக்குறது அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்ல போறாரு. அதுக்கு வந்துட்டு ஒரு தகுதி தேவை, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்குதான் வந்து இங்க ஆஹ் சொல்றாங்க, விஸ்தர விஸ்தரே நாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூய கதய திருப்திர்ஹி ஷண்மதோ நாஸ்தி மே அமிர்தம். ஜனார்தனா, உமது வைபவங்களின் யோக சக்திகளை பற்றி தயவு செய்து விவரமாக கூறவும். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதில்லை. ஏனெனில் உம்மை பற்றி அதிகமாக கேட்கும் போது உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். அர்ஜுனன் வந்து இன்னும் நிறைய நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுடைய ஒரு மீனிங் என்ன, எதுக்காக அப்படின்னு சொன்னா, அப்போ கிருஷ்ணர் இன்னும் நிறைய நிறைய பேசுவாரு. அப்போ அவருடைய அந்த பேச்சுங்கிற அந்த அமிர்தத்தை நான் வந்து சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இங்க வந்து கேட்டுக்கிறான். அதனால பகவத்கீதை அப்படிங்கறத நம்ம வந்து படிக்கும்போது அது ஒரு வெறும் புஸ்தகமா நம்ம நினைக்காம நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணர் நம்மளோட நேரடியா பேசுறாருன்னு நினைக்கணும். அப்பதான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், அதை அமிர்தமா நம்மளும் வந்து சுவைக்க முடியும். இல்ல அது வெறுமனே ஒரு புஸ்தகம் நம்ம நினைச்சோம்னா அதை படிக்க படிக்க நமக்கு வந்து போர் அடிக்க தான் செய்யும். கிருஷ்ணர் என்கிட்ட நேரடியா பேசுறாருன்னு நம்ம நினைச்சோம்னா அப்ப நமக்கு வந்துட்டு அது சுவையா இருக்கும். அது நம்ம இங்க இருந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அர்ஜுனன் இதெல்லாம் கேட்டா அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, முதல் காரணம் பொதுமக்களுக்காக. ஏன்னா கிருஷ்ணருடைய அந்த வைபவத்தை எல்லாரும் புரிஞ்சு அவங்களும் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது பக்தர்களுக்காக. ஏன்னா பக்தர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தமா இருக்கும். மூணாவது, அவனே வந்து கிருஷ்ண உணர்வுல வந்து இன்னும் அதிகமாக மூழ்குவதற்காக, அதுக்குள்ள இன்னும் வந்து ஒரு டீப்பா போறதுக்காக, மரண நேரத்துல பகவானை நினைக்கிறதுக்காக அர்ஜுனன் கேட்டான்னு சொல்லி 3 காரணங்கள் வந்து சொல்றாங்க. ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு விரிவா கேட்கறதுடைய ஒரு நோக்கம் என்னன்னா, அது வந்து ஒரு அன்பின் அறிகுறி. நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு மேல ரொம்ப அன்பு செலுத்தும் போதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம், அவங்கள பத்தின ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து விரும்புறோம். அவங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த இதை டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது எது, எப்போ அவங்க மேல அன்பு இருக்கும் போதுதான். சோ அர்ஜுனன் இங்க கேட்கறது இயல்பா கிருஷ்ணருக்கு மேல அவனுக்கு வந்து அன்பு இருக்கிறத அது வந்து வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து தூய்மை அடைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானை பத்தி யோசிக்க முடியும். நார்மலா நம்ம வாழ்க்கையில கூட மற்றவர்களை பத்தி நம்மளால வந்து யோசிக்க முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால மற்றவர்களை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட வந்து முடியாது. பகவானை பத்தி யோசிக்கிறது இருக்கட்டும், மற்றவர்களை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கூட புத்தி வேலை செய்யாது. நீங்க அதை பிராக்டிக்கலாவே வந்து பார்க்கலாம். இந்த ரொம்ப ரோட்ல வந்து படுத்திருப்பாங்களே, அழுக்கா இருப்பாங்க, அவங்களாம் இப்போ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கீழே ஒருத்தர் வந்து அடிபட்டு கிடப்பாரு. அவருடைய ஏதோ மொபைல் வச்சிருந்தாருன்னா மொபைல் கீழே கிடக்கும். ஏதாவது பணம் வச்சிருந்தாருன்னா பணமும் கீழே கிடக்கும். அப்ப அந்த மாதிரி அந்த ரோட்டோரமா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இமிடியேட்டா போய் என்ன பண்ணுவாங்க, போய் அந்த பணம், மொபைல் இதெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. ஒருத்தர் வந்து அடிபட்டு இருக்கிறாரு, அவர் உயிர் போராடிட்டு இருக்கிறாரு, அவரை காப்பாத்துவோம்னு சொல்லி அவங்க நினைப்பாங்களா? அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமானது வேற. சோ அதனால பேசிக்கலாவே வந்து
ஒருத்தருக்கு மேல அன்பு வரணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம கிட்ட தூய்மை அப்படிங்கிறது முதல்ல வந்து தேவையான ஒரு விஷயம். அதே பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவருக்கு மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இருதயம் வந்து தூய்மையா இருந்தாதான் அது வந்து நடக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா அது கஷ்டம். ஓகே, இப்போ கிருஷ்ணர் வந்து எப்படி அவர் எல்லா இடத்துலயும் பார்க்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த 22 ஸ்லோகங்கள்ல வந்து சொல்ல போறாரு. ஸோ கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, புலன்கள்ல நான் வந்து மனசு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம கிட்ட வந்து ஐம்பூதங்கள் இருக்கு, கண்ணு, காது, வாக்கு, இந்த மாதிரி. அதோட சேர்ந்து மனமும் இருக்கு. மனசஷ்ட இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கிருஷ்ணரி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே வந்து சொல்றாரு. இந்த மனசு அப்படிங்கிறது ஒரு புலன். நம்ம மற்ற எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்தலாம், ஆனா மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனாலதான் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, புலன்கள்ல நான் வந்து மனம் அப்படின்னு சொல்றேன். அது அவருடைய வைபவத்துடைய ஒரு சின்ன ஒரு பொறி. ஏன்னா மனசையே, நம்மளுடைய மனசையே நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னா பகவானை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சோ அதுதான் நம்ம இங்க மனசுன்னு கிருஷ்ணர் சொல்றதுடைய நோக்கம் அதுதான். மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டம் இல்லையா? அதே மாதிரிதான் பகவானை கட்டுப்படுத்துறதும் கஷ்டம். சோ அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த உடல்ல நான் வந்து உயிர் சக்தி அப்படின்னு வந்து சொல்றாரு. அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கே நான் தான் வந்து உயிர் சக்தியா இருக்கிறேன். எப்படி உடல்ல உயிர் சக்தி இருந்தாதான் இயங்குமோ, அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு உயிர் சக்தியா நான் இருக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இயங்காது அப்படின்னு வந்து சொல்றாரு. நீர்த்தேக்கங்கள்ல நான் வந்து கடல் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது அளவிட முடியாதது. அதே மாதிரியே பகவானும் அவருடைய ஐஸ்வர்யங்களும் அளவிட முடியாதது. மிருகங்கள்ல நான் வந்து சிங்கம்னு சொல்றாரு. ஏன்னா அந்த சிங்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உறுதியானது, ஜெயிக்க முடியாத ஒரு சிங்கம், ஒரு விலங்கு. அதுதான் பகவானும் அதே மாதிரிதான், யாருனாலும் வெற்றி கொள்ள முடியாதவர். அதே மாதிரி யஜ்யத்துல நான் வந்து ஜப யஜ்யம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த மந்திர உச்சாடன யஜ்யமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரிஷிகள்ல நான் வந்து நாரத முனியா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. நாரத முனிவரை வந்து தடுக்கக்கூடிய சக்தி யாருக்குமே வந்து கிடையாது. எந்த எந்த லோகத்துக்கும் எந்த அசுரனையும் அவர் வந்து பயப்படாம போய் பார்ப்பாரு. சோ அந்த விதத்துல அவர் வந்து தன்னை நாரத முனியோட ஒப்பிட்டு சொல்றாரு. தைத்தியர்கள்ல நான் வந்து பிரகலாதன்னு சொல்றாரு. ஏன்னா அசுரர்கள்ல கூட வந்து ஒரு சிறந்த பக்தரா விளங்கியவர் பிரகலாதர். நான் அந்த பிரகலாதர்னு வந்து சொல்றாரு. ஓடுகிற நதியில நான் கங்கை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கங்கை தான் புனிதப்படுத்துறதுல எல்லாத்துலயுமே முதன்மையானது பகவானும், அனைத்தையும் புனிதப்படுத்துறதுல அவர் தான் முதன்மையானவர். அப்புறமா வந்து மரணம் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே பயப்படக்கூடியது மரணத்துக்கு தான். அதனால பகவான் அந்த மரணம் நான் சொல்றாரு. ரகசியங்கள்ல நான் வந்து மௌனம்னு சொல்றாரு. ஏன்னா மௌனத்தை விட ஒரு பெரிய ரகசியம் எதுவும் இருக்க முடியாது. விஞ்ஞானத்துல நான் ஆன்மீக விஞ்ஞானம்னு சொல்றாரு. ஏன்னா இந்த விஞ்ஞானம் தான் உயர்ந்தது. இதை தெரிஞ்சுக்கிறதுனாலதான் நம்மளால பிறப்பிறப்புல இருந்து தப்பிக்க முடியும். அதனால சோ இதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பகவானை பத்தி இந்த கேட்கறது அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா, பக்தி தொண்டுக்கு அடிப்படையான ஒண்ணு. அதுதான் நமக்கு வந்து பகவானுக்கு மேல நம்பிக்கையும் உறுதியையும் வந்து அதிகரிக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும், பகவானை பத்தி அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்க பகவானுக்கு மேல நமக்கு பக்தியும் நம்பிக்கையும் அதிகமாகும். சோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதவா பகுனை தேன கிம் ஞாதேன தவார்ஜுன விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத். ஆனால் இதனை விவரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சத்தின் முழுவதிலும் புகுந்து அதனை தாங்குகிறேன். பகவானுடைய ஒரு சின்ன அம்சம் யாரு? பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் என்ன பண்றாரு? பரமாத்மா வந்து பகவானுடைய ஒரு அம்சம். அந்த பரமாத்மா இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? தாங்கிட்டு இருக்காரு, பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இது மாதிரி லட்சக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு. அந்த பிரபஞ்சங்கள்லாம் எப்படி வந்து இயங்குது? அதெல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றா? அவருடைய ஒரு சின்ன ஒரு அம்சம் தான் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பகவானை வந்து நம்மளால முழுசா தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்? இந்த ஒரு பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு முடியாது. அதனால அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? பகவானுக்கு பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னிடம் உள்ள நல்லவை அனைத்தும் கிருஷ்ணரின் பிரதிபலிப்பே. இந்த பௌதிக உலகத்துல நம்ம பார்த்த அனைத்து விஷயங்களின் பெஸ்ட் எல்லாமே வந்து கிருஷ்ணர் தன்னுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நம்மகிட்ட ஏதாவது ஒரு நல்லது இருந்தா அது என்ன? அது கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்த ஒரு பிரதிபலிப்பு தான். கிருஷ்ணர்கிட்ட இருக்கிறதா நம்ம கிட்டயும் வந்து இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதை பகவான் கொடுத்திருக்கிறாருங்கிறதுக்காக பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லி பகவானுக்கு நம்ம பக்தி பண்ணணும். ஓகே. இந்த அத்தியாயத்தோடைய ஒரு சுருக்கம் திரும்ப பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நாம அனைத்திற்கும் மூலம் கிருஷ்ணர் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுல வந்து கிருஷ்ணரை அறிஞ்சுக்கிறதோடைய ஒரு நோக்கம் என்ன, அவர் எப்படி எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அதை தெரிந்தும் தெரிந்தில்லாமலும் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அந்த பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை வந்து சொன்னாரு. அதுல வந்து கிருஷ்ணரோடான தொடர்பு, அது சம்பந்த ஞானம், அப்புறமா வந்துட்டு வழிமுறை, அவரை எப்படி அடையிறது அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா வந்து பிரயோஜனம், அந்த இலக்கு என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணரை பத்தி நிறைய டீட்டெயிலா வந்து சொல்லுங்கன்னு அர்ஜுனன் கேள்வி கேட்டா அந்த கேள்வி என்ன, அதுக்கப்புறமா கிருஷ்ணர் அதுக்கு எப்படி தன்னுடைய வைபவங்களை வந்து அவர் எடுத்து சொன்னாரு. அதுக்கப்புறமா அந்த வைபவம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு சின்ன ஒரு ஒரு அம்சம், ஒரு ஸ்பார்க் மூலமா அது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கிறதையும் அர்ஜுனனுக்கு வந்து எடுத்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த விதத்துல இந்த 10வது அத்தியாயம் முடிவடையுது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். கேள்விகள் இல்ல கருத்துக்கள் இருந்தா இப்ப கேட்கலாம். சொல்லுங்க. எனி கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? புவனா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பிரபு. நல்ல கிளாஸ், பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. எப்படி கிருஷ்ணா வந்து கண்ட்ரோலர்னு மட்டும் புரிஞ்சுட்டு அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தெரிஞ்சு பண்ணி அவரோட அதுக்கு பியூரிட்டியை டெவலப் பண்ணணும். இது ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. 3 கேள்வி இருக்கு. இந்த 3 கேள்வியுமே வந்து லைக் இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே பிரபு, ப்ளீஸ் தப்பா நினைக்காதீங்க. என்னன்னா, இப்ப வந்து நீங்க சொன்னீங்க நம்மளோட இந்த இந்த மாதிரி சஃபரிங் இந்த வேர்ல்ட்ல எதுக்கு இருக்குன்னா, நம்ம வந்து வி வாண்ட் டு லார்ட் ஓவர் த மெட்டீரியல் நேச்சர் அண்ட் நம்ம வந்து நம்ம தான் கிரியேட் பண்றோம் அந்த ப்ராப்ளம்ஸ. அதனால அது வரும்போது சஃபரிங்கா நம்ம தெரியறது அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட் தானே? இப்ப சரி, இது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் இருக்கு பாத்தீங்களா, கெட்ட புத்தி, அதெல்லாம் நம்மளோட சஃபரிங், நம்ம அது நம்மளே பண்ணிருக்கோம். ஓகே. அது மாதிரி அதி பௌத்திக்னா வெளியில இருந்து மத்தவங்க நம்மளுக்கு கெடுதல் பண்றதும் நம்மளாலேயேன்னு புரிஞ்சுக்கிறோம். பட் ஏன் பிரபு இந்த அதி தைவிக் மிஸ்டரீஸ பத்தி நீங்க என்ன சொல்றீங்க பிரபு? ஏன் வந்து ஒரு இடத்துல வெள்ளம், ஒரு இடத்துல பஞ்சம், ஒரு இடத்துல வந்து சுனாமி, ஒரு இடத்துல இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா பேண்டமிக், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது பிரபு? யா, தேங்க்யூ. நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது ஒரு கர்ம வினை அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கர்ம வினை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கூட்டான ஒரு கர்ம வினை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஒரு கர்ம வினை இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், அதோடைய பலனை தனிமையில அனுபவிக்கிறோம். ஒரு கூட்டான ஒரு கர்ம வினை இருக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம், அதை எல்லாரோட சேர்ந்து நம்ம வந்து அனுபவிக்கிறோம். ஸோ அல்டிமேட்டா அந்த மாதிரியான ஒரு துன்பத்தை அனுபவிக்கணுங்கிறது அந்த ஒரு கர்ம வினை. அது ஒரு கூட்டம், அவங்க எல்லாருமே வந்து அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாவ காரியத்தை பண்ணியிருக்காங்க. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவங்க எல்லாம் அங்க பிறந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வறட்சியான இடத்துல இருந்து ஏன் கஷ்டப்படணும்? ஏன்னா தண்ணி வந்து பகவானுடைய ஒரு எனர்ஜி. அதை நான் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஞானம் இல்லாம அந்த தண்ணியை நான் வந்து கண்டமானிக்கு நான் வந்து வேஸ்ட் பண்றது, இல்ல அந்த தண்ணீரை வந்துட்டு நம்ம அவமானப்படுத்துறது, இதெல்லாம் வந்து பண்றதுனாலதான் வந்து என்ன ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் செஞ்ச நபர்கள்லாம் ஒரு குரூப்பா வந்து என்ன பண்றாங்க, அந்த ஒரு இடத்துல இருந்து அவங்க அதை வந்து அனுபவிக்கிறாங்க. சோ அது மாதிரி ஒவ்வொரு இயற்கையினுடைய ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரும் அந்த மாதிரிதான். இது மாதிரி ஓகே. அது மாதிரிதான் பேண்டமிக்னா இப்போ உலகமே ஃபுல்லா வந்து நிறைய பாவ காரியங்கள்ல இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பேலன்ஸ் பண்றதுக்காக பண்ணியிருக்காரு சொல்லலாம் இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் பிரபு இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா,
நம்ம வந்து படிக்கும்போது சொல்றோம், நம்ம கடவுள் அவர் முதற் கடவுளா இருக்காரு, அவர் தேவர்களை படைச்சார், அவர் தான் எல்லாரையுமே படைச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து லைக் வேற மத்தவங்களெல்லாம் நம்ம திருப்தி பண்ணணுங்கிறது இல்ல, நம்ம மத்த கடவுள்கள் எல்லாம் வேண்ட தேவையில்லை. இப்படி ஒரு கம்பெனியோட பாஸே தெரிஞ்சிருந்தா நேரா அவரே தான், நமக்கு கலெக்டரே தெரிஞ்சிருந்தா எப்படி அப்படி அந்த மாதிரி சொன்னபோது இந்த மகாபாரத யுத்தம் போது அவர் ஏன் அர்ஜுனனை பசுபதாஸ்திரம் பசுபதாஸ்திரா வாங்கிக்கிறதுக்கு எதுக்கு சிவன் அனுப்பிச்சார் பிரபு? யா, வெரி குட், தேங்க்யூ, நல்ல கேள்வி. யா, பசுபதாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து வச்சுதான் வந்து அந்த யுத்தத்தை ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை. கிருஷ்ணரே இருக்கிறப்போ வந்து ஏன் அந்த பசுபதாஸ்திரத்துக்கு வந்து என்ன ஒரு அவசியம் அப்படின்னு வந்து நம்ம கேட்கறது ஒரு நல்ல கேள்வி. ஏன் அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து எல்லா தேவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவத்தையும் வந்துட்டு குறைக்க விரும்பல. அந்தந்த தேவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து விரும்புறாரு. அது மட்டும் இல்லாம ஆஹ் சிவபெருமான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவர். வைஷ்ணவானாம் யதா சம்புன்னு சொல்லி பாகவதத்துல சொல்லியிருக்கு. அப்போ இந்த யுத்தத்துல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வைஷ்ணவருடைய ஒரு கருணையும் அவசியம். அதனாலதான் சிவபெருமானவர்கிட்ட போய் நீ வந்து அந்த ஆயுதத்தை வாங்கிட்டு வான்ற சொல்ற பேர்ல வந்து என்ன சொல்றாரு, அவரை திருப்திப்படுத்திட்டு வான்னு சொல்றாரு. சோ அர்ஜுனன் போய் சிவபெருமானை திருப்தி பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த ஆயுதத்தை வந்து வாங்கிட்டு வரான். சோ ஒரு வைஷ்ணவர் வந்து சந்தோஷம் அடையும் போது என்ன ஆகும், அவங்களால அந்த யுத்தத்துல வந்து ஜெயிக்க முடியும். அவரோட ஓகே, பிளெஸிங்ஸ் எடுத்துன்னு வர மாதிரி சொல்றீங்க இல்லையா? அவரோட பிளெஸிங்ஸோட இப்ப நம்ம வந்து ஒரு சாமானிய மனுஷா தானே, நம்ம ஏன் அந்த மாதிரி நம்ம மத்த வைஷ்ணவர்களோட இதை நம்ம பிளெஸிங்ஸ் ஏன் எடுத்துக்க தேவையில்லை? நம்ம ஏன் அது மாதிரி நம்மளும் அது மாதிரியான ஒரு பக்தி பண்ணி நம்ம ஒரு நம்மளோட கோரிக்கையை கேட்டு அது பண்ணக்கூடாது அவங்கள்ட்ட? யாருமே வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. சைத்தன்ய மகாபிரபு சிவாஷ்டகம்னு ஒரு அஷ்டகம் படிச்சிருக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு? உம் ஒரிசா பக்கத்துல ஒரு சிவபெருமானுடைய ஒரு கோவிலுக்கு வந்து போயிருக்கிறாரு. அங்க வந்து சிவாஷ்டகம்னு ஒரு அஷ்டகம் படிச்சிருக்கிறாரு. வெரி பியூட்டிஃபுல். அதனால அதே மாதிரி அஹ், சிவபக்தர்கள் சங்கராச்சாரியார் வந்து சிவனோட அவதாரம்னே சொல்றோம் இல்லையா, ஆதிசங்கரர். அவரே வந்துதான் வந்து இது பஜகோவிந்தம் பண்ணியிருக்காரு. நம்ம வைஷ்ணவ பாடல்கள்னு நம்ம பாடுற பாடல்கள்ல வந்து பல பாடல்கள் வந்து சங்கராச்சாரியார் இயற்றினது ப்ரோ. அவர் சிவ தத்துவத்துல இருந்தவர், உம், இருந்தாலும் அவர் வந்து நம்ம கிருஷ்ணா மேல அவர் வந்து பாடினாரு. அதே மாதிரி நம்ம மகாபிரபு வந்து சிவாஷ்டகம் படிச்சாருங்கிறது நான் எனக்கு தெரிஞ்சிருக்கல. ரொம்ப வெரி நைஸ் பிரபு. ஓகே, அப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் பிரபு, அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கணும். ஆனா நம்ம அவங்கள்ட்ட போய் நம்மளோட தேவைகளை வந்து ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட்டோ இல்ல ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டோ நம்ம அவங்கள்ட்ட கேட்டு பெற தேவையில்லைன்னு சொல்றீங்க, ரைட்? இல்ல, அப்படின்னு இல்லை, அதாவது நாங்கள் யாரு வணங்குறோமோ அப்படி அவர்களையும் வணங்கலாம். இது வந்து பகவான் இவ்வளவு சொன்ன கருத்துகளும் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட உபதேசம். போரின் இறுதி கட்டத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட உபதேசம். அதை நாங்களும் எடுத்துக்கொள்கிறோமே தவிர நாங்கள் எதை எதை வழிபடலாம். கிருஷ்ண பகவான் சொல்லல அங்க போகாதே இங்கு போகாதே என. கிருஷ்ணரையும் வழிபடலாம். நாங்கள் பிறந்த மதத்தில இருந்து அதை மாறாமல் எல்லோரையும் எங்களுக்கு மன திருப்திக்காக வழிபடலாம் என்பதே எனது கருத்து. ஓகே, அதாவது சிவபெருமான் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவரா இருக்கிறதுனால நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு பௌதிகமான தேவைகளை கேட்கிறப்போ அவர் வந்து அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறது கிடையாது. ஆனா அதே சிவபெருமான் கிட்ட நம்ம பகவானுக்கு எப்படி பக்தி பண்றது, இல்ல நான் பண்ற பக்தியை எனக்கு நீங்க இன்னும் வந்து நல்லா பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்கும்போது அவர் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவாரு, நமக்கு இன்னும் அனுகிரகம் பண்ணுவார். அதுதான் நம்ம பாகவதம் 4வது ஸ்கந்தத்துல நம்ம வந்து பார்க்கலாம். பிரச்சேதர்கள் வந்து பகவானை நோக்கி தவம் செய்வதற்காக போறாங்க. அப்ப சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு,
அவரே வாலண்டியரா வந்து அவங்களுக்கு எப்படி பகவானுக்கு வந்துட்டு ஒரு பிரேயர் பண்றதுங்கிறத அவரே சொல்லி கொடுக்குறாரு. அவங்க வந்து சிவபெருமானை கும்பிடல, சிவபெருமானை வந்து பார்க்கணும்னு அவங்களுடைய ஒரு விருப்பமும் இல்லை. ஆனா சிவபெருமான் என்ன பண்றாரு, வைஷ்ணவருடைய சங்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானே வந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு வந்து அந்த பிரேயரை வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அதனால தேவர்களை நம்ம வந்து எஸ்பெஷலி சிவபெருமானையோ இல்ல வேற எந்த தேவர்களையும் நம்ம வந்துட்டு நிராகரிக்கல. அவங்கள நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கண்டிப்பா வந்து கொடுக்கணும். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நம்மளுடைய தேவைகளுக்காக அவங்க கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி எனக்கு இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம பகவானுக்கு சரணாகதி பண்ணி பகவானுக்கு பக்தி பண்றதுனால பகவானுக்கு எல்லாமே தெரியும் நமக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு சொல்லி. அதனால அது பகவானே கொடுப்பாரு. எப்படி ஒரு அப்பாவுக்கு தன்னுடைய குழந்தைக்கு எப்போ என்ன கொடுக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு குழந்தை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்லி, அவங்க மாமா கிட்ட போய் சொல்லி, எங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு இது வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லணுன்றதுக்கு வந்து எந்த விதமான ஒரு அவசியமும் வந்து கிடையாது. அது அப்பாக்கே தெரியும். அப்பாவே பண்ணுவாரு. அது மாதிரி பகவான் நமக்கு வந்து பண்ணுவாரு. பட் ஆனா நம்ம வந்து என்ன பண்ணலாம், சில நேரம் நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ்ட்டயோ இல்லைன்னா வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டயே போய் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? எங்க அப்பாக்கு என்ன பிடிக்கும்? ஏன்னா நமக்கு அது வந்து தெரியாம இருக்கலாம். அப்பா நம்ம கூட ஒரு மாரி இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மாரி இருப்பாரு. அப்ப அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த தேவர்களோ இல்ல மற்ற வைஷ்ணவர்களையோ நம்ம வந்து வழிபாடு பண்றது அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்து பகவானுக்கு எது பிடிக்கும்னு தெரியும். அவங்க பகவானுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. அப்ப அவங்க நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பகவானை எப்படி வந்து சந்தோஷப்படுத்துறதுன்னு நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட அதுதான் கேட்கணும். அது கேட்டா அவங்க இன்னும் சந்தோஷமா நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. ஓகே. ரொம்ப அழகா சொன்னீங்க பிரபு. வெரி நைஸ். சூப்பர் பிரபு. பியூட்டிஃபுல். ரொம்ப திருப்தி. இன்னொரு ஒரு கேள்வி என்ன தெரியுமா பிரபு? இப்போ வந்து நம்ம சாகர தருவாயில நம்ம வந்து மனசு நிதானமோட இருக்க மாட்டோம். கடவுள நம்ம நினைக்க மாட்டோம். அப்ப அவர் நம்மளுக்கு அறிவு கொடுப்பாரு. அதுக்கப்புறமா வந்து லைக் நான் தான் பண்றேன். இப்ப என்னால இந்த வாழ்க்கை நான் பல கவலைகள் பட்டிருப்பேன். இப்ப நான் இல்லாம இந்த வேலைகள்லாம் நின்னு போயிருக்கே. நான் போயிட்டேன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயத்தெல்லாம் அவரு மாத்தி நம்மள வந்து சமாதானம் பண்ணி எடுத்துன்னு போவாருன்னு சொல்றீங்க பிரபு. இப்ப ஒரு ஸ்பெசிபிக்கா என்னோட பொறுத்த மட்டும் நான் எனக்கு ஒரு வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா, என்னோட அம்மா வந்து பாஸ் ஆனாங்க. ஓகே. இப்ப அவங்க பாஸ் ஆனும்போது சில ஜுவல்லரிய தூக்கி இதுல வச்சிருந்தாங்க. பேங்க்ல வச்சிருந்தாங்க பிரபு. நான் இப்ப இங்க இருந்து நான் அங்க போகும்போது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. அந்த நகை கிடைக்காத அளவுக்கு வந்து அந்த பேங்க் வந்து பிரச்சனை பண்ணுச்சு. ஓகே. ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு தான் நான் அத எடுத்தேன். அதுக்கப்புறமா எப்படியோ அது கிடைச்சிருச்சு. ஓகே. அப்ப நான் அம்மாவ மிஸ் பண்ணினேன். அப்ப இப்பவும் நான் வந்து அம்மாவ பல விஷயங்கள்ல மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிரபு. அ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, அம்மா இருந்தாங்கன்னா ஒரு சரியான அட்வைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வச்சு பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட் மாரி அவங்க பெரிய மாரல் சப்போர்ட்டா இருப்பாங்க. எந்த கஷ்டத்துக்கும். இப்ப நான் அவங்கள இன்னும் நான் மிஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்ப அவங்க போனது எனக்கு இன்னும் கஷ்டமா தானே இருக்கு பிரபு. இப்ப அவங்களோட பிரசன்ஸ் எனக்கு இன்னைக்கும் தேவையா தானே இருக்கு. அப்ப எப்படி வந்து நான் இப்ப அந்த மாரி பாஸ் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க குழந்தைங்களுக்கு தேவை தானே இருக்கும். நான் அப்ப அந்த படுற கவலை வந்து தப்பான, அவசியமில்லாத கவலைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் பிரபு? வெரி குட். நல்ல ஒரு டீப்பான ஒரு கொஸ்டின் தான். எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு கவலை இருக்கதான் செய்யும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வந்து அப்பா, அம்மா இல்லாத எவ்வளவோ குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க? வளர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் படிக்கிறாங்க. அவங்களும் வாழ்றாங்க. அவங்களும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்க்கிட்டு தான் இருக்கிறாங்க. ம். அவங்கலாம் எப்படி வாழ்றாங்க? அவங்கள யார் பார்த்துக்கிறாங்க? ஸோ எல்லாருமே இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வரும்போதே வந்து என்ன ஆகுறாங்க? அவங்கவங்க அந்த லைஃப்ப வந்து எப்படி வாழ்றதுன்ற ஒரு டெஸ்டினியோட தான் அவங்க வந்து வர்றாங்க. அது யாரு இருந்தாலும் இல்லாட்டினாலும் லைஃப் என்ன ஆகுது? போய்க்கிட்டு தான் இருக்கும். அதுதான் வந்து காலம்ங்கிறது வந்து ஒரு நதி மாரி. அது வந்து நிக்காது. என்ன பண்ணும்? அத அடிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு இத ஃபீல் பண்ணுவோம். இன்னும் ஒரு 10 வருஷம், இல்ல ஒரு 20 வருஷம் கழிச்சு, இன்னைக்கு இருக்கிற அதே ஒரு ஃபீலிங் அப்ப இருக்குமா? சொல்லுங்க. அம்மா வந்து இன்னைக்கு எந்த போனது அளவுக்கு 2011. இன்னைக்கு 2024. இன்னைக்கும் நான் மிஸ் பண்ணிட்டு தான் பிரபு இருக்கேன்.
என்னோட ஃபேமிலில எல்லாருமே மிஸ் பண்ணிட்டு தான் பிரபு இருக்கோம். 4 பேருமே நாங்க வந்து இல்ல நான் அவங்களோட ஆப்சன்ஸ நான் வந்து சொல்றது ஃபீல் பண்றோம். இப்ப 25 வருஷம் இல்ல கழிச்சு நான் நான் சொல்றது தப்பா போகும்போது கூட அந்த எடுத்துக்கூடாது. மிஸ்ஸிங் இருக்கதான் இருக்கும் பிரபு. ஒரு இல்ல அன்பானவர்கள் நான் தான் சொல்றது இருக்கும். தப்பா எடுத்துக்க கூடாது. நான் வந்து அவங்களுக்கு மேல நமக்கு அன்பு இல்ல, பாசம் இல்லன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த அவங்க பாஸ் ஆன அந்த தருணத்துல எந்த ஒரு மன வேதனையை நம்ம வந்து அனுபவிச்சோமோ, அந்த வேதனை இப்ப இருக்கா? ஆமாம் பிரபு. அதே வேதனை இப்ப இருக்குங்கிறீங்க. அதே அளவு சேம் இன்டென்சிட்டியோட இருக்கு. அப்பவே அம்மாவோட பாடி வந்தபோது நான் பார்த்தபோது அதே வேதனை இன்னைக்கு எனக்கு வாசல்ல இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஆஹ் அந்த ஒரு மிஸ்ஸிங் அது அது நிஜமா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றோம் பிரபு. இது தப்பு ஆக்சுவலா. நம்ம கிருஷ்ண கான்சியஸ்னஸ் படி அந்த மாதிரி ஒருத்தர் மேல பற்று வச்சிருக்கிறது எப்படி தடபரதர் வந்து எப்படி ஒரு மான்னால போன வாரம் பார்த்தோம். மான்னால எப்படி மானா பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அது தப்புதான். இந்த இந்த மனசுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனையை எப்படி விட்டு போறது? நம்ம இது பரவாயில்ல, இது தப்பு இல்ல, இது கடவுள் எடுத்துட்டு இருக்காரு. அவங்களும் ஒரு நல்ல டிவோட்டி, இனிஷியேட்டிவ் டிவோட்டியா வாழ்ந்து போனாங்க. சோ அவங்க நல்ல இடத்துக்கு தான் போயிருப்பாங்கன்னு தெரியறது. அந்த நாலேஜ் வந்திருக்கும் அவங்களுக்கு அந்த கடைசி நிமிஷம் ஹார்ட் அட்டாக். அப்ப கடவுள் வந்து அப்ப எனக்கு ஒரு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது போனும்போது, அம்மா வந்து கிருஷ்ணாவை நினைச்சுன்னு போயிருப்பாங்களா போகும்போது? ஏன்னா கோமால ஒரு நாள் இருந்தாங்க. சோ அப்ப அப்ப வந்துதான் சொன்னாங்க, நிஜமாயா கடவுளே ஞாபகப்படுத்துவாரு. ஒரு டிவோட்டிக்கு வந்து கடவுளே அவரே வந்து ஞாபகப்படுத்துவாருன்னு. சரி, அது சமாதானம் ஆயிடுச்சு. நம்ம மனசை எப்படி நான் சமாதானம் பண்ணிக்கிறது? இது வந்த உசுறு போகும். எல்லாரும் போக வேண்டியவங்க தான். நானும் போக வேண்டியவ. எல்லாருமே போக வேண்டியவங்க தான். பட் அந்த அந்த ஒரு இது மட்டும் நம்மளோட சொந்த ஃபேமிலி மெம்பர், நம்மளோட ஒரு அன்பான ஒரு இந்த மாதிரி அப்பா அம்மாவா நம்மளுக்கு நிறைய பண்ணிட்டு போனவங்கள வந்து நம்ம அந்த பிரிவை ஏன் இன்னும் நம்மளுக்கு அது தாங்க முடியல? அது ஏன் வந்து அந்த மிஸ்ஸிங்க வந்து ஏன் ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம்? இந்த கிருஷ்ண பக்தியிலேயே இருந்தாலும் லைக் இப்ப சீனியர்னு எல்லாம் சொல்லக்கூடாது. 25 வருஷமா கிருஷ்ண பக்தியில ஒரு போன வாரம் நான் கேள்வி கேட்டேன் தெரியுமா? நான் இன்னைக்கு சேர்ந்த மாதிரிதான் நானும் நினைக்கிறேன். நான் ஒண்ணும் வளர்ந்த மாதிரி தெரியல. வளர்ச்சி அடையாத ஒரு டிவோட்டியா தான் இருந்துட்டு இருக்கேன் இப்போ. அந்த எண்ணம் இருக்கு. இதுல இருந்து எப்படி விட்டு போறது? ஆஹ் 2 விதமா நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். ஒண்ணு வந்து என்னன்னா, நீங்க சொன்னது வந்து ஒரு மகிழ்ச்சி. அம்மா வந்து ஒரு இனிஷியேட்டட் டிவோட்டி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப கண்டிப்பா பகவான் அவங்களுக்காக வந்து ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பாரு. அந்த விதத்துல அதை நம்ம சந்தோஷம் தான் படணும். இன்னும் வந்து சில காலங்கள் இருந்தா நமக்கு சப்போர்ட்டா இருந்துக்கும் நம்ம நினைப்போம். பட் ஆனா அது இருந்திருந்து அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்திருந்தா, அப்போ அது நமக்கு வந்துட்டு பெரிய வருத்தமா தான் இருந்திருக்கும். அம்மாவுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு கஷ்டத்த குடுக்காம பகவான் வந்து ஒரு நல்ல விதத்துல சீக்கிரமா எடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கதி குடுத்திருக்கிறாருன்னு நினைச்சு அத நம்ம வந்து சந்தோஷப்படணும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஆஹ் எப்படினாலும் வந்து ஒரு நாள் எல்லாருமே வந்து போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து தெரிந்த ஒன்றுதான். ஸோ இன்னைக்கு அவங்க இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம என்ன பண்றோம்? டெய்லி நம்ம அந்த பண்றத நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது நம்ம வந்து ஒன்றும் ஸ்டாப் பண்றது கிடையாது. ஸோ அதனால இது வந்து நேச்சர். நாளைக்கு இதே மாதிரி தான் வேற ஏதாவது ஒண்ணுனாலும் நம்ம இதுதான் இந்த உலகத்துடைய ஒரு தன்மை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அசாஸ்வதம்ங்கிறது தான் இந்த உலகத்துடைய ஒரு உண்மையான ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம அந்த ஒரு ரியாலிட்டியில நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு அது வந்து ஒரு பெயின் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் நமக்கு அது ஒரு பெயின் வரும். ஏன்னா அப்ப நம்ம இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எல்லாமே சாஸ்வதம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ எல்லாமே அசாஸ்வதம்ங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளால அந்த ஒரு பிரிவை வந்து தாங்க முடியும். ஏன்னா அது டெம்பரவரி தாங்கிறதுல நம்ம எப்போதும் வந்து கான்சியஸா இருக்கணும் இல்லையா? இஸ் இட் ஓகே? ரொம்ப அழகா சொன்னீங்க பிரபு. ரொம்ப ஆறுதலா சொன்னீங்க. நல்லது, நைஸ். நான் நான் வந்து திருந்தணும், வளர்ச்சி அடையணும் பிரபு. வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரபு. ஹீலிங்கா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. மாதிரி உங்களுடைய நல்ல ஆழ்ந்த நன்றி. ஹரே கிருஷ்ணா.
தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபு, பணிவான வணக்கம். பிரபு, அந்த பதம் 10ல வந்து சொல்லி இருக்குத்தானே, நீங்க சொன்னீங்க என்னண்டா, எனக்கு அன்புடன் தொண்டு செய்து யாராவது ஈடுபட்டவர்களுக்கு என்னிடம் அடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன் என்று. ஆனா அந்த 24 மணி நேரமும் சாதா கிருஷ்ணாவை நினைச்சு கொண்டிருக்கிறவைக்கு தான் பிரபு மரண நேரத்துல அந்த அறிவை கொடுப்பாரா? இல்ல நாங்கள் எல்லாம் சில சமயத்துல நாங்கள் அந்த அளவுக்கு இல்லத்தானே பிரபு. அப்ப அந்த நேரத்துல சில நேரம் எங்களுக்கு அந்த பகுதியை பற்றி வந்து அந்த மாயை தடுத்துருமோன்ற ஒரு 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 கேள்வி எனக்கு இருக்கு, எனக்குள்ளே இருக்கு. ஆனா அதே இடத்துல கிருஷ்ணா வந்து முக்காலமும் அறிந்தவர், எல்லாம் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய ஆத்மாக்குள்ளேயும் அவர் இருக்கிறாரு. அப்ப ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவினுடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் அவர் தெரிஞ்சபடியினால இது நான் கிருஷ்ணாட்டே கேட்பேன், இந்த ஒரு இது மாதிரி கேட்பேன், எனக்கு அந்த நேரத்துல கூட இத பௌதிக இதழ் வந்துடப்படாது. அப்ப அப்படியே ஒரு சூழ்நிலையில கூட அவர் அந்த விருப்பு ஒரு ஆத்மாவுடைய விருப்புக்கு ஏத்த மாதிரி அவர் அந்த அறிவை கொடுப்பாரா அந்த தருணத்துல? இல்ல 24 பார்ட் மணி டைம் ஜாப் நேரம் பண்ணா சொல்லுங்க. பார்ட் டைம் ஜாப் பண்ணா நமக்கு வந்து ஃபுல் சேலரி கிடைக்குமா? ஃபுல் டைம் ஜாப் பண்ணா நமக்கு ஃபுல் சேலரி கிடைக்குமா? ஃபுல் டைம் பண்ணாதான் கிடைக்கும் ப்ரோ. அப்புறம் என்ன, பார்ட் டைம் தான் நான் ஒர்க் பண்றேன், ஆனா எனக்கு ஃபுல் டைம் சேலரி வேணும்னு கேக்குறீங்க? இறக்குற தருவாயில கூட கிருஷ்ணாவின் நினைப்பு வந்தா கூட அது இல்ல, மரண தருவாயில கிருஷ்ணாவின் அடையலாம்னு தான் வேற எங்க ஒரு பதத்துல படிச்சிருக்கிறோம் ப்ரோ. அப்ப அப்படியும் வருது இப்படியும் வருது, குழப்பமா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் குழப்ப வேண்டாம். இப்போதைக்கு வந்துட்டு நல்லா பக்தி பண்ணுங்க. பகவான் அவர் கடைசி நேரத்துல பகவான் டிசைட் பண்ணிப்பாரு. பிரபு, எனக்கு இதுக்கு ஒரு பதில் இருக்கு, நான் சொல்லலாமா? ஒரு விளக்கம் தோன்றுது எனக்கு பிரபுபாதரோட இதுல, சொல்லலாமா? சொல்லுங்க மாதாஜி. பிரபுபாத் வந்து என்ன சொன்னார்னா, லைக் ஒருத்தர் இப்ப நம்ம ஒருத்தர் மேல ஒரு வாணும் பெண்ணும் ஒரு ரிலேஷன்ல அந்த அதர் பர்சன் மேல நம்மளுக்கு ஒரு காதல் இருக்கும் பொழுது, நம்ம எப்படி அந்த மனசுக்குள் நம்ம பல வேலைகள் செய்வோம், எல்லா வேலையுமே செய்வோம். நம்ம நாளைக்கு காலையில வேலைக்கு போறது, சமைக்கிறது, ஒரு லேடிஸோ மென்னோ எல்லா வேலையுமே செய்வோம். ஆனா அந்த உள்ளுக்குள்ள அந்த காதலரோட எண்ணங்கள் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அதுல ஒரு மாற்றமுமே இல்ல, அது இருந்துட்டே இருக்கும். அது மாதிரி கிருஷ்ணா மேல இந்த மாதிரி ஒரு பியூரிட்டி டெவலப் பண்ணினதுக்கு அப்புறமா அவரோட பிளஷருக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மேல நம்மளுக்கு நிஜமான ஒரு பக்தியும் காதலும் வரும்போது அவர் உள்ளுக்குள்ள இருப்பார் இல்லையா பிரபு? அவர் எப்போதும் இருப்பார். நம்ம என்ன ஒரு பௌதிக காரியங்கள் பண்ணிட்டு இருந்தா கூட அவர் நம்ம உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருப்பார். அவரை நம்ம கிருஷ்ணா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் சொல்லிண்டே தான் நம்ம அந்த மத்த காரியங்கள் நம்ம பண்ணுவோம். அப்ப அதுவுமே நம்ம 24 மணி நேரமும் அவரை நினைச்சுட்டு இருக்கிற மாதிரிக்கு தானே சரியாகும் இல்ல? கண்டிப்பா. அதுதானே கிருஷ்ணன் கீதையில சொல்றாரு, எத் கரோசி எத் தஸ்மாசி எத் ஜிவோசி ததாசிய தத் தபஸ்ய கௌத்தேய தத் குருஷ்வம தர்ப்பணம். ஸோ எல்லா சூழ்நிலைகள்லையும் அதுதான் இந்த அத்தியாயத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம். ஒவ்வொரு பௌதிக விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது எப்படி கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணி பார்க்கிறது அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போதுலாம் நம்ம வந்து கிருஷ்ணரை அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எப்பயும் கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா சோ அப்ப நம்மளுடைய குழம்பு மரண வேண்டாம் தருவாயில இல்லையா? அப்ப நம்ம வந்து 24 மணி நேரமும் நம்ம பக்தி தொண்டுல இல்லையே, நம்ம வந்து கிருஷ்ண சேவையே பண்ணிட்டு நம்ம அந்த அவரோட கனெக்டட் திங்ஸே பண்ணிட்டு இருக்கலையே, இப்ப நம்ம சாகும்போது நம்ம நிஜமாவே 24 மணி நேரம் நினைச்சுட்டு இருக்கோமா? அப்படிலாம் அதை கவலைப்பட தேவையில்லைல்ல ப்ரோ. தேவையில்லை. அதுதான் நமக்கு நிறைய ஆளுங்க வந்து குழப்பிக்கிறாங்க. நாங்க வந்துட்டு கிரகஸ்தலா இருக்கிறோம், நாங்க வீட்டுல இது பண்றோம், வேலைக்கு போறோம், அது பண்றோம், இது பண்றோம், நாங்க வந்து பகவான் அடைய முடியுமான்னு எப்போதும் வந்து ஒரு குழப்பமும் வந்து கிரகஸ்தர்களுக்கு இருக்கு. அது அப்படி கிடையாது. யாரா இருந்தாலும் பிரம்மச்சரியா இருந்தாலும் ஆசிரமத்துல இருந்துட்டு பகவானை நினைக்காம வேற எதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தா அதனால பிரயோஜனம் இல்லை. ஸோ அல்டிமேட்டா மைண்ட் வந்து எப்போதும் கிருஷ்ணருடைய ஸ்மரணத்துல இருக்கணும், கிருஷ்ணர்கிட்ட அட்டாச்சா இருக்கணும். அதான் முக்கியம். அது வந்து பை பிராக்டிஸ் அண்ட் பிராக்டிஸ் தானே பிரபு வரும். அது நம்ம இது மாதிரி இது ஞானத்தை டெவலப் பண்ணிட்டு சாண்டிங் பண்ணிட்டு அந்த மாதிரி அசோசியேஷன்லயே இருந்துட்டு இதே மாதிரியே நம்ம வாழ்க்கை, தட் இஸ் கிருஷ்ண கான்சியஸ் வே ஆஃப் லைஃப்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரியே இருக்கும்போது தானே பிரபு அது நடக்கும்.
எப்படி திடீர்னு ஒரு சொல்ற மாதிரி பார்ட் டைமா பக்தி பண்ணிட்டு மத்தது எல்லாம் வேலை எல்லாம் மத்ததெல்லாம், அதாவது அந்த ஒரு ஊறாம அந்த இந்த சோக் ஆகாம எப்படி சமைக்கும் போது எப்படி ஒரு கடலை வந்து நல்ல தண்ணியில சோக் ஆனதுக்கு அப்புறம் சமைக்கும் போது அது எப்படி வந்து ஈஸியா குக் ஆகுதோ, அது மாதிரி இந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ் வந்து வே ஆஃப் லைஃபா எடுத்துக்கணும் இல்லையா பிரபு? எக்ஸாக்ட்லி, அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். தேங்க்யூ சோ மச் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஐ திங்க் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Yeah, we went over time. Hare Krishna. Yeah, so we can end. No more questions. Thank you, Mataji, for asking all good questions. It's beneficial for all of us. You have asked so many great questions. Yes, we all. Sorry for delaying you guys, Prabhuji. No, Hare thank you, Krishna. thank you. You please ask questions. We all get benefit. ஹரே கிருஷ்ணா. பாவம் பிரபுவை தான் நம்ம வந்து படுத்துறோம் போல இருக்கு, அவருக்கு ராத்திரி ஆயிடுச்சு. Yeah, okay. Yeah, let's end. Yes. Thank you. தேங்க்யூ. அனைத்து என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்பு சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. पांचकल्पतरुगच्छ कृपासिन्धुभ्यो पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। आनंदगौड़ी वैष्णववृंद की जय, श्रील प्रभुपाद की जय, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு.